ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு வாசகனாகவும், இன்னும் சொல்லப்போனால் உங்களைப் போலவே ஒரு எளிய குடும்பத்திலிருந்து உருவாகி கல்வியின் வழியாகவே எனது அடையாளங்களை உருவாக்கி கொண்டவன் என்ற முறையிலும் உங்களை சந்திப்பதும் பேசுவதும் என்பது ஒரு பெருமகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. என்னை அழைத்த இந்த புத்தக கண்காட்சி நிர்வாகத்திற்கும் இந்த உரையை கேட்பவர்களுக்கும் திரும்பவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். TKC என்று ஒரு தமிழினுடைய மிகப்பெரிய அறிஞர், TK சிதம்பரம் முதலியார் என்று சொல்வார்கள். தமிழினுடைய மிகச்சிறந்த அறிஞர்களில் அவர் ஒருவர். கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் கம்பன் எழுதிய பாடல்களில் எதெல்லாம் அவர் எழுதியிருக்க மாட்டார், இதெல்லாம் கம்பன் எழுதியிருக்கலாம் என்று கம்பனையே பரிசோதனை செய்து தரம் கண்டுபிடிக்கும் அளவுக்கு கம்பராமாயணத்தில் தோய்ந்த மிகச்சிறந்த தமிழறிஞர். அவர் தன்னுடைய பள்ளி பருவத்தில் அந்த ஊரிலேயே தென்காசிக்கு பக்கத்தில், அவர் சிறுவில்லிபுத்தூரை சேர்ந்தவர், தென்காசிக்கு பக்கத்தில் அவருடைய பூர்வீக ஊர், அங்கே குடியிருந்தார். அங்கே படிக்கிற நாட்களில் அவருக்கு மேற்படிப்பு படிப்பதற்கு அந்த மாவட்டத்தில் வசதி இல்லை. நான் சொல்வது ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே போய் படிக்கலாம் என்று கேட்டபோது அவருடைய தந்தை சொல்கிறார், தமிழகத்திலேயே மிகச்சிறந்த கல்வியை ஒருவர் பெற வேண்டும் என்றால் அவர் திருச்சிக்கு செல்ல வேண்டும், திருச்சியில் தான் கல்வி மிக சிறப்பானது, இங்கே போய் படி தம்பி என்று தன் பிள்ளையை அனுப்புகிறார். இன்றல்ல, அன்று கல்வி வேலுவதற்காகவே திருச்சிக்கு வந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வீடு எடுத்து தங்கி பிள்ளைகள் படிக்கும் வரை இந்த நகரத்தில் வசிப்பார்கள். கல்வியில் இங்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகி இருக்கிறது. தலைமுறையாக இந்த நகரம் கல்வியால் தலை சிறந்து விளங்குகிறது. மிகப்பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் இங்கே படித்து உருவாகி வந்திருக்கிறார்கள் என்றால் கற்றோர் நிறைந்த ஊர் அது. இந்த ஊரினுடைய அடையாளம் என்பது இந்த ஊரினுடைய கல்வி நிலையங்கள் தான், அங்கு பயின்ற மாணவர்கள் தான், அங்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் என்றால் அந்த ஊரும் அங்கு வசிக்கக்கூடியவர்களும் பண்பானவர்கள், படித்தவர்கள், அவர்களுக்கு இந்த தமிழ் சமூகத்தினுடைய மேன்மை புரியும் என்பதற்கு அடையாளம் தான் அந்த TKCயினுடையது. அவர் இங்கே வந்துதான் படித்தார். பின்பு சட்டம் படித்தார். சென்னையில் போய் சட்டம் படித்து வழக்கறிஞராக இருந்துவிட்டு பின்பு முழு நேரமாக இலக்கியத்திலேயே ஈடுபட்டு ராமாயணத்தை, கம்பனுடைய அந்த பெருமையை பாடுவதற்காகவே தன் வாழ்நாளை எல்லாம் செலவிட்ட ஒரு மகத்தானவர் இந்த ஊரில் தான் படித்தார். தமிழில் ஏராளமான நல்ல நாவல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. மிகச்சிறந்த நாவல்களுடைய பட்டியலை நாம் எடுத்துக்கொண்டால் உலகின் சிறந்த நாவல்களுக்கு இணையாக தமிழிலேயே எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் ஒரு நாவல் எனக்கு மனதுக்கு மிகவும் நெருக்கமான நாவல். அந்த நாவல் இந்த ஊரை பற்றியது. அந்த நாவலை எழுதிய எழுத்தாளருடைய பெயர் சங்கர ராம் என்று. அவரும் இங்கேதான் படித்தார். இங்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய முசிறியை பற்றி தான் நாவல் எழுதியிருக்கிறார். மண் ஆசை என்று அந்த நாவலினுடைய பெயர். தமிழின் மிகச்சிறந்த 10 நாவல்களை தேர்வு செய்யுங்கள் என்று சொன்னால் காணாசு சொல்கிறார், அந்த நாவல் வரிசையில் முதலிடத்தையே மண்ணாசைக்கு கொடுத்து விடலாம், அவ்வளவு நல்ல நாவல் அது என்று. நீங்கள் இந்த முசிறி பகுதியை சேர்ந்தவராக இருந்தால் திருச்சியினுடைய பழைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மண்ணாசையை படியுங்கள். அது என்ன மண்ணாசை? அந்த எழுத்தாளர் அந்த நூலை முதலில் ஆங்கிலத்தில் எழுதினார். அவருடைய காலகட்டத்தில் 1942 வெளிவந்திருக்கு. அவருடைய காலகட்டத்தில் அந்த நாவலை ஆங்கிலத்தில் எழுதி ஆங்கிலம் அறிந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வாசகர்கள் படித்து மிகச்சிறந்த நாவல், தமிழ் வாழ்க்கையை சொல்லுகிற நாவலை எழுதியிருக்கிறாரே என்று கௌரவம் பெற்ற பிறகு அதே நாவலை அவரே தமிழில் மண்ணாசை என்று எழுதுகிறார். அந்த கதை, மண்ணாசை என்ற கதை எதை பற்றியது என்றால், இந்த முசிறிக்கு பக்கத்தில் வீரமங்கலம் என்ற ஒரு கிராமம் என்று அவர் கதையில் சொல்றார். அந்த கிராமத்தில் வாழ்ந்த வேலன், வள்ளி என்ற இருவருடைய வாழ்க்கையைத்தான் கதை சொல்லுகிறது. சிறு வயதிலிருந்து வேலனும் வள்ளியும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள். இந்த வேலனுடைய குடும்பம் எப்படி இருக்கு, அங்கே விவசாயம் எப்படி நடந்தது, இந்த நாவலில் ஒரு மிக அழகான காட்சி வருகிறது. முசிறியில் தைப்பூசம் பார்ப்பது எப்படி, தைப்பூசத்துக்கு எப்படி போவாங்க, வண்டி கட்டி அன்றைக்கு போன வாழ்க்கை, முசிறி பக்கத்தில் நடந்த சந்தை, விவசாயிகளுடைய வாழ்க்கை எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த பகுதி வாழ்க்கையில் விவசாயிகள் நிறைய சந்தித்த ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அவர்கள் உறவினர்களால் ஏமாற்றப்பட்டதுதான். சொந்த சகோதரர்களால், அண்ணன் தம்பிகளால், மாமா மச்சனன்களால் என்று உறவால் ஏமாற்றப்பட்டு நீதிமன்றத்தை நாடி வழக்குக்காக நிறைய பொருளை செலவழித்து கடைசியில் நிலம் பறி போய் அந்த வாழ்க்கையை இழந்தவர்களுடைய கதை இந்த பகுதியில் அதிகம். அப்படி ஒருவருடைய வாழ்க்கையை தான் இந்த நாவலில் எழுதியிருக்கிறேன். மண் மீது இந்த மனிதர்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்று என்பது எல்லாவற்றையும் இழந்தாவது மண்ணை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையை தருவதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். உண்மையில் நண்பர்களே, இந்தியாவில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளில்
அதிக வழக்கு எந்த துறை சார்ந்து இருக்கிறது தெரியுமா? விவசாயம் சார்ந்துதான் இருக்கிறது. விவசாயம் சார்ந்த வழக்குகள் தான் எல்லா நீதிமன்றத்திலும் அதிகம் இருக்கிறது. நிலம் யாருக்கு சொந்தம், நிலத்தில் வரக்கூடிய பயிர் யாருக்கு சொந்தம், நிலத்தில் இருக்கக்கூடிய கிணறு, நீர்ப்பாசன வசதிகள், குளம் அல்லது ஏரி, கண்மாய், அதில் வரக்கூடிய பங்கீடு என்று விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய சச்சரவுகளுக்கான நீதிமன்ற வழக்குகள் தான் ஏராளம். அந்த வழக்குகளில் சில வழக்குகள் 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் என்று நீண்டு நெடிந்து நடந்து அந்த வழக்கு தொடுத்தவரே இறந்து போய் அவருடைய பிள்ளைகள் காலத்தில் அந்த வழக்கு வெற்றியடையும் அல்லது தோல்வியடையும் என்பதுதான் நிலை. இந்த நாவல் அந்த மண்ணாசை கொண்ட மனிதரை எழுதுகிறது. அதில் ஒரு அழகான காட்சி வருகிறது. ஒரு விவசாயி எப்படி கடவுளை வணங்குவார், எதற்காக வணங்குவார் என்பதற்கு ஒரு அழகான காட்சி வருகிறது. அந்த முசிறியில் நடக்கிற தைப்பூசத்துக்கு போகிற ஒரு கிராமத்து விவசாயி அங்கே கடவுளின் முன்பாக நீண்ட நேரம் நின்று வணங்க விரும்புகிறார். மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, சாமி பார்த்துட்டீங்களா, கிளம்புங்க. என்னப்பா அவர் சொல்லுகிறார், சாமியின் முன்னாடி நின்ற போது மனதில் நிறைய சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். இதை சொல்லாம விட்டுறக்கூடாது, அதை சொல்லாம விட்டுறக்கூடாது, அதை எப்படியாவது சொல்லிடணும்னு. அவருக்குத்தான் எல்லாமும் தெரியுமே என்றெல்லாம் இல்லை. நானே உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்களிடம் என்னுடைய ஒரு சகோதரனை போல, தந்தையை போல உங்களை நினைத்து சொல்லுவேன் என்று அவர் நீண்ட நேரம் கைகூப்பி வணங்கி அந்த கடவுளின் முன்னால் தன்னை ஒப்பு கொடுத்தவராக சொல்லிட்டே இருக்கார். பக்கத்தில் ஒரு சொல்றாரு, உன் கஷ்டத்தை எல்லாம் சாமியிட சொன்னா தீந்துருமாப்பா. தீருமான்னு தெரியாது, ஆனா சொல்றதுக்கு வேற யாரையா இருக்கா? சொல்வதற்கு வேறு யாரும் இல்லாத போது நான் கடவுளின் முன்பாக நின்று என் மனக்குறையை எல்லாம் சொல்லுவேன் என்று சொல்லுகிற அந்த விவசாயி அன்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், நாளையும் இருப்பார். அதுதான் அவர்களின் இயல்பு. அந்த விவசாயியினுடைய வாழ்க்கையை, இந்த மண்ணாசை கொண்ட மனிதர்களை எழுதிய சங்கராமனுடைய நூலுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவே இல்லை. தமிழ் சமூகம் நிறைய விஷயங்களை, அதனுடைய பொக்கிஷங்களை எல்லாம் அது ஒரு வைரம் என்று, தங்கம் என்று அறியாமலே கைவிட்டிருக்கிறது. அப்படி கைவிடப்பட்ட ஒரு அரிய புத்தகம் தான் மண்ணாசை. அந்த நூலை காணாசு கண்டுபிடித்தார், அதை தமிழில் வெளிக்கொண்டு வந்தார். அந்த நாவல் வெளியான நாட்களில் சில 100 பிரதிகள் விட்டது. 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நூல் அச்சிலேயே இல்லை. திரும்ப இப்ப ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக திரும்ப அச்சில வந்திருக்கு. இப்ப நீங்கள் படிக்கலாம். இந்த ஊரை சேர்ந்த உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் அத்தனை பேரும் மண்ணாசையை ஒரு முறை படிக்க வேண்டும். காரணம், அந்த நாவலை படிக்கும் போது அதில் நீங்கள் உங்களை பார்ப்பீர்கள், உங்கள் ஊரை பார்ப்பீர்கள். இந்த காவிரியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த விவசாய வாழ்க்கை 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது என்ற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எல்லாம் தாண்டி அதில் வரக்கூடிய குடும்ப உறவுகள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அண்ணன் தம்பிகள் எப்படி நடந்து கொண்டார் பாருங்கள் என்றால் உங்களுக்கு உங்கள் தந்தை காலம் நினைவுக்கு வரும். உங்கள் தந்தை இருந்தால் அவருக்கு அவர் காலம் நினைவுக்கு வரும். எல்லாம் தாண்டி இவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியான பால்ய காலத்தை வசித்தார்கள். எப்படியெல்லாம் மழை பெய்கிற நாளத்தில் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மாந்தோப்புகளுக்குள் சுற்றி அலைந்தார்கள் என்று ஒரு அழகான கதையை மண்ணாசையாக எழுதியிருக்கிறார். நான் என் தலைப்புக்கு முன்னால் இதை ஏன் சொல்ல விரும்புகிறேன் என்றால், வரலாறு இப்படித்தான் நண்பர்களே, நாம் அறியாமல் நம்மோடே இருக்கிறது. அந்த வரலாற்றில் ஒரு மௌனம் படிந்து விட்டது. என்ன என்றால், அதை சொல்லுவதற்கு ஆள் இல்லை, அடையாளப்படுத்துபவர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால், இதையெல்லாம் படியுங்கள், இதெல்லாம் முக்கியம் என்று நாம் பள்ளியில் படிக்கிற காலத்தில் அறிமுகம் செய்தது போல வாழ்க்கை முழுவதும் யாரோ நல்ல விஷயங்களை அறிமுகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மண்ணாசையை போலவே இந்த நகரினுடைய வரலாறை இப்போது ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் கவிஞர் நந்தலாலா. ஊரும் வரலாறு என்ற ஒரு புத்தகம் திருச்சியை பற்றியே எழுதியிருக்கிறார். திருச்சிக்காரர்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம், இது எங்கள் ஊரினுடைய வரலாறு, எங்கள் ஊர்க்காரராலேயே எழுதப்பட்டிருக்கிறது என்று. வரலாறு எழுதுகிற போது பெருமளவு வரலாறு, இந்திய வரலாறு யாரால் எழுதப்பட்டது என்றால் இந்தியர்களால் அல்ல. நம்மை ஆண்ட வெள்ளைக்காரர்கள் தான் நம் வரலாறையும் எழுதினார்கள். அதில் உண்மை இருக்கிறதா? உண்மை இருக்கிறது, அவர்கள் பக்கத்து உண்மை, நம்முடைய உண்மை இல்லை. வரலாறு எழுதுபவருக்கு ஒரு பொறுப்பு வேண்டும். அவர்கள் யாருக்காக வரலாறு எழுதுகிறார், யாருடைய வரலாறு எழுதுகிறார், எதற்காக அந்த வரலாறை எழுதுகிறார் என்று வேண்டும். இந்த மூன்றுக்கும் விடை தருகிற விதமாக நந்தலாலா எழுதியிருக்கிறார். இந்த வரலாறு திருச்சி மக்களுக்கான வரலாறு, இவர்கள் மறந்த வரலாறு, இந்த ஊரில் இருந்த மகத்தான மனிதர்களை அடையாளம் காட்டுகிற வரலாறு. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் திருச்சியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு நூலை படித்தால் போதும் என்பது போன்று எழுதப்பட்ட வரலாறு. அவர் இதில் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார். நேற்று தான் அந்த நூலை எனக்கு அவர் இங்கே அழைத்தார். நேற்று இரவோடு இரவாக அந்த நூலை நான் படிக்க தொடங்கி, படித்து விட்டு தான் அந்த இறங்க வேண்டும் என்று இரவிலேயே படித்தேன்.
படித்த போது வியப்பாக இருந்தது. எத்தனை முறை இந்த நகரத்துக்கு வந்திருக்கிறோம், எவ்வளவு சுற்றி அலைந்திருக்கிறோம், ஆனால் இவ்வளவு தகவல்கள், இவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொள்ளவில்லையே என்று. வரலாற்றின் மௌனத்தை யார் கலைக்கிறார்கள் என்றால் எழுத்தாளர்கள் தான் கலைக்கிறார்கள். அப்படி ஒரு படைப்பை தான் அவர் உருவாக்கி இருக்கிறார். அதில் மிக சிறப்பாக ஒரு கட்டுரை இருக்கிறது. யாரை பற்றிய கட்டுரை என்றால், மக்கள் கலெக்டர் மலையப்பன் என்று சொல்லப்படக்கூடிய அதிகாரியை பற்றிய கட்டுரை. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகிறார் என்றால், அவர் ஒரு மக்கள் பணியாற்றுகிறார் என்றால், அந்த பணி முடிந்த பிறகு அந்த அலுவலகத்தில் சிறப்பாக பணியாற்றினார் என்று அந்த அலுவலகர்கள் மத்தியில் இருப்பார்கள், அல்லது பயனடைந்த மக்கள் மத்தியில் இருப்பார்கள். இந்த மலையப்பன் அவர்களுக்கு மட்டும் ஒரு பட்டம் சூட்டியிருக்கிறார்கள், மக்கள் கலெக்டர் அவர் என்று. அந்த அளவுக்கு ஒரு ஆட்சித்தலைவர் மக்கள் மத்தியில் மனதில் இடம்பெற்றிருக்கிறார் என்றால், அவர் எவ்வளவு சிறப்பான பணிகளை இந்த மாவட்டத்திற்கு செய்திருக்க வேண்டும். அவர் செய்த பணிகளிலேயே ஆகச் சிறந்த பணி என்ன என்றால், நாடோடிகளாக இருக்கக்கூடிய, வீடில்லாமல் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கெல்லாம் வீடு அமைத்து கொடுத்து ஓரிடத்தில் வசியுங்கள் என்று அவர்களுக்கான வசிப்பிடம் அமைத்து கொடுத்தவர் மலையப்பன் தான் என்கிறார்கள். நிறைய இடங்களில் மலையப்பன் நகர் என்று அவர் பெயரில் நகர் இருக்கிறது. அந்த மலையப்பனில் தொடங்கி இந்த நகரத்துக்கு பெருமை சேர்த்த முக்கிய அரசியல் ஆளுமைகளில் இருந்து, இலக்கியவாதிகளிலிருந்து, திருலோக சத்தாராமை பற்றி எழுதியிருக்கார், கியாபாவை பற்றி எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் திரை உலகில் கொடிகட்டி பறந்த தியாகராஜ பாகவதரை பற்றி எழுதியிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த சுஜாதாவை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி அந்த நூல் முழுவதும் திருச்சியினுடைய பண்பாட்டு வரலாறு, அரசியல் வரலாறு, சமய ஒற்றுமை எல்லாவற்றையும் விளக்குகிற ஒரு அற்புதமான நூலை நந்தலாலா எழுதியிருக்கிறார். அந்த நூலினுடைய ஒரு முகவுரையில் அவர் ஒரு அழகான விஷயம் சொல்கிறார். என்னதான் ஐயா அந்த திருச்சிக்கு மிக பெருமையாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்ற போது அவர் சொல்லுகிறார், திருச்சியினுடைய அடையாளம் என்பது இங்கே மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. இதுவரை மத சண்டை, ஜாதி சண்டையே இல்லாத ஒரு ஊரை காட்டுங்கள் என்றால் திருச்சியை தான் காட்டுவேன் என்கிறார். உண்மையில் அந்த வரிகளை நான் அடிக்கோடிட்டு சொன்னேன். அதுதான் உண்மையில் இந்த நகரம் பெருமைக்குரியது. இங்கே பல் சமூக மக்கள் வாழ்கிறார்கள், பல்வகை மதத்தை சேர்ந்தவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் சகோதரர்களாக ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி வாழ்கிறார்கள். கல்வியிலும் சரி, பண்பாட்டிலும் சரி, அவரவர் பங்களிப்பை இந்த மக்களுக்கு வழங்குகிறார்கள். இவ்வளவு பெரிய நகரம் இவ்வளவு வளர்ச்சி கண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இந்த பிணக்குகள் இல்லை என்றால், அதுதான் என் உரையின் தொடக்கத்தில் சொன்ன விஷயம். இந்த நகரம் கல்வியால் சிறந்து விளங்கியது என்றால் அந்த கல்வியின் மதிப்பு உங்கள் மனதில் இருக்கிறது நண்பர்களே. அதைத்தான் அவர் கோடிட்டு காட்டுகிறார். அந்த நல்ல நூல் இந்த கண்காட்சியில் விற்பனைக்கு இருக்கிறது. நீங்கள் வாங்கி படிப்பதோடு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு படிக்க வையுங்கள். இந்த ஊரின் வரலாறை நீங்கள் தெரிந்து கொண்டால், இந்த ஊருக்கு யாரெல்லாம் நல்லது செய்தார்கள் என்ற அந்த ஆளுமைகளை தெரிந்து கொண்டால், நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், இவர்களைப் போல நம் வீட்டிலும் ஒருவர் உருவாக வேண்டும், நம் பிள்ளைகளும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அவர்களுடைய ஆதர்சமாக மாற்றுவீர்கள். இன்னொன்று, யாரோ ஒருவர் எங்கோ ஒரு இடத்தில் கேட்கிறார், நீங்கள் திருச்சியா, உங்கள் ஊருக்கு என்ன வரலாறு என்றால், நீங்களே உடனடியாக இந்த நூலில் இருக்கிற விஷயங்களை சொல்ல தொடங்கி விடுவீர்கள். எவ்வளவு ஒரு மகத்தான இந்த நகரனுடைய வரலாறை அவர் எழுதியிருக்கிறார். நந்தலாலாவுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த சபையில தெரிவித்தேன். இதைத்தான் நண்பர்களே நான் உண்மையில் என் தலைப்பாக பேச நினைத்திருந்தேன். அதற்கு ஒரு பீடிகையாகத்தான் இந்த 2 புத்தகங்களையும் சொன்னேன். நான் வரலாறு படித்த காலத்திலிருந்து இன்று வரை வரலாறு என்பது ஆள்பவர்களுடைய வரலாறு, அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய வரலாறு, அவர்கள் அடைந்த வெற்றியினுடைய வரலாறு. ஒரு மாபெரும் அரசர் போரிட்டு வென்ற கதையை நான் தெரிந்து கொண்டேனே தவிர, அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு உழவர் எப்படி இருந்தார், அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு ஏழை எளிய மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று எனக்கு தெரியாது. எந்த பாடப்புத்தகத்திலும் அவர்களுக்கு இடமில்லை. என்றால் எளிய மனிதனுக்கு வரலாற்றில் இடமில்லை என்றால் நாம் எல்லோரும் எளிய மனிதர்களுடைய பிரதிநிதிகள் தானே. நாம் ஏன் அதிகாரத்தில் இருப்பவருடைய வரலாறையே வரலாறு என்று படிக்க வேண்டும்? இந்த மௌனத்தை கலைப்பது வரலாற்று ஆய்வாளர்களினுடைய பணி மட்டுமல்ல, பண்பாட்டின் மீது ஈடுபாடு கொண்ட எல்லோரும் செய்ய வேண்டிய பணி என்பதால் தான் இந்த வரலாற்றின் மௌனம் எப்படி உருவாக்கப்படுகிறது, எப்படி கலைக்கப்படுகிறது என்பதை பற்றி பேசலாம் என்று நினைத்தேன். நான் பேச விரும்பியதற்கு ஒரு சான்று போலவே நேற்று அந்த நூலை அவர் நந்தலாலா கொடுத்தார். இந்த சங்கராமனுடைய நாவல் எனக்கு மனதில் தோன்றியது. இனி என் முறைக்கு வருகிறேன். 1857 ஆண்டில் இந்தியாவில் சிப்பாய் புரட்சி என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய முதல் எழுச்சி தொடங்கியது. அதுதான் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இந்திய மக்கள் நாங்கள் எதிர்த்து போரிடுவோம் என்பதற்கான ஒரு அடையாளம். இந்த சிப்பாய் புரட்சி தொடங்குவதற்கு ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது.
ஒரு இடத்தில் அல்ல, வட இந்தியா முழுவதுமே நடந்தது. ஒரு காவலர் ஒருவரை கைது செய்து அந்த காவலர் அந்த காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கிறார். எதற்காக இவரை பிடித்துட்டு வந்திருக்கீங்கன்னு அந்த காவல் அதிகாரி கேட்டபோது காவலர் சொல்லுகிறார், இவர் ரகசியமாக எதையோ எடுத்துட்டு போனாருங்க, அதனால கைது பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவரை அழைத்து, நீங்கள் ரகசியமாக என்ன எடுத்துட்டு போனீங்க, நீங்க யாருன்னு கேட்டா அவர் சொல்றார், நான் ஒரு ஆடு மேய்ப்பவர், ரகசியமாக துணியில ஒன்ன சுத்தி கொண்டு போறேன். என்ன கொண்டு போகிறீர்கள்? பிரித்து பார்த்தால் அதுக்குள்ள ஒரு சப்பாத்தி இருக்கு. ஒரு சப்பாத்தியை கொண்டு போவதுக்கு போய் ஒருத்தரை கைது பண்ணி கொண்டு வந்து சிறையில் இப்படி வச்சு விசாரிக்கிறமே என்னையா அர்த்தம்னு கேட்டால் அவர் சொல்லுகிறார், ஐயா இவர் ஒருத்தர் இல்லைங்க, பலரும் ரகசியமாக சப்பாத்தியை இப்படி எடுத்துட்டு போய் பக்கத்து ஊருக்கு கொடுக்குறாங்க. பக்கத்து ஊர்களில் உடனே இந்த சப்பாத்தி இன்னும் வேற வேற ஊருக்கு போகுது. இந்த பகுதி முழுவதும் ரகசியமாக சப்பாத்திகள் சுற்றி கொண்டே இருக்கிறது, என்ன காரணம்னு புரியவே இல்லைங்கிறாங்க. அந்த காவல்துறை அதிகாரிக்கு புரியவே இல்லை. சப்பாத்திகளை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள் இவர்கள் என்று நீதிபதிக்கு சொல்றார். நீதிபதி சொல்லுகிறார், எனக்கும் அந்த தகவல் வந்தது, இந்த ரொட்டி தானா பாருங்கள், ஒரு ரொட்டியை காட்டுறார். ஒருவரிடம் பறிமுதல் செய்த ஒரு சின்ன சைஸ் ஒரு ரொட்டி. இந்த ரொட்டியை கொண்டு என்ன செய்கிறார்கள் என்று அதை ஆராய்ச்சி பண்ணுங்கன்னா அதுக்குள்ள ஒன்றும் எதையும் மறைச்சு வைக்கல. அதுக்குள்ள ஏதாவது பேப்பர் இருக்கா? இல்லை. சீக்ரெட் கோடு எது இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனால் எப்படி பரிமாறப்படுகிறது என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், ஒருவர் யாருக்கும் தெரியாமல் ஒரு சப்பாத்தியை எடுத்து வந்து ஒருவர்கிட்ட கொடுக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் வீட்டில் இது போல 5 சப்பாத்திகளை தயார் செய்து 5 பேர்கிட்ட கொடுக்கிறார். முடிவே இல்லாமல் 5 சப்பாத்தியாக மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒருவர் கொண்டு போய் இன்னொருத்தரை கொடுக்கிறார், அவர் கொண்டு போய் இன்னொருத்தரை கொடுக்கிறார். இது ஒரு இடத்தில் அல்ல, வட இந்தியா முழுவதும் சப்பாத்தி இயக்கம் என்ற ஒரு இயக்கம் வேகமாக பரவுகிறது. இந்த சப்பாத்தி எடுத்துட்டு போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணு மிக்கிற நேரத்தில் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு சப்பாத்தி வந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலையை 5 சப்பாத்தி ரெடி பண்ணி 5 பேருக்கு கொடுக்கணும். 5 பேருக்கு கொடுப்பாங்க. எல்லையே இல்லாமல் சப்பாத்தி பரவிட்டே இருக்கு. பிரிட்டிஷ் கவர்னரிலிருந்து, பிரிட்டிஷ் அதிகாரிகளிடமிருந்து, போலீஸிடமிருந்து ஒருவருக்குமே ஒண்ணுமே புரியல. எதுக்கு சப்பாத்தியை கடத்துறாங்க? சப்பாத்தியை வைத்து என்ன திட்டமிடுகிறார்கள்? அரசாங்கம் உண்மையிலே பயப்படுது. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய ரகசிய இயக்கம் நடக்குது. அந்த ரகசிய இயக்கம் சப்பாத்தி வழியாகவே தகவல் அனுப்புறானுங்க. என்ன ரகசிய இயக்கம், என்ன தகவல்? அத்தனை பிரிட்டிஷ் காவல் படையும் இறக்கி ஊர் ஊராக சப்பாத்தி கடத்துவர்களை எல்லாம் கைது செய்து ஒவ்வொருவரையாக தனியா விசாரித்து அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தெரியவே தெரியாது, எங்களுக்கு கொடுக்க சொன்னா கொடுத்துருவோம். அதுவும் என்ன சொல்றாங்க, எந்த ராத்திரியா இருந்தாலும் உன் கைக்கு சப்பாத்தி வந்தா விடியறதுக்குள்ள பக்கத்து ஊர்ல கொடுத்துடணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர்கள் உண்மையில் பயந்தார்கள். என்ன பயந்தார்கள்னா, ஏதோ ஒரு பெரிய விஷயம் இந்தியாவில் காத்திருக்கிறது, அதற்கான ஒரு முகாந்தரமாக இவர்கள் கடத்திட்டே இருக்கிறாங்க. நண்பர்களே, அன்றைக்கு அல்ல இன்றைக்கும் அது ஒரு விடை தெரியாத கேள்வி. எதற்காக சப்பாத்தி இந்தியா புறம் போனது யாருக்கும் தெரியாது. யார் இதை உருவாக்கி விட்டார் தெரியாது. ஆனால் நம்மிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது, யாராவது ஏதாவது ஒன்று செய்ய சொன்னா செஞ்சுடுவோம். ஏன்னா அவர் ஏதோ சொல்றாரு, சரியா தானங்க சொல்லுவாரு. ஆனால் உயிரை பணயம் வைத்து சப்பாத்தியை கடத்தி போலீஸ்ல மாட்டி ஏன் செய்யறாங்க தெரியல. அப்போ ஒரு பிரிட்டிஷ் அன்றைக்கு இருந்த கவர்னர் ஜெனரலுக்கு இந்த ரிப்போர்ட் தயாரிக்கிறாங்க. வட இந்தியா முழுவதும் நீக்கமே இல்லாமல் ஊர் ஊராக சப்பாத்திகள் போய்கிட்டே இருக்கு. அவர் சொல்றாரு, சப்பாத்தி தானே அப்படின்னு. சப்பாத்தின்னா சப்பாத்தி இல்லைங்க, அதுக்கு பின்னாடி இந்தியர்களுடைய மனநிலை ஒன்று இருக்கு. நான் என் எதிர்ப்பை தெரிவிக்கிறேன், நீங்கள் உங்கள் எதிர்ப்பை 5 பேருக்கு கடத்துங்கள். இந்தியா பூராம் எதிர்ப்பு கடத்தப்பட்டு கொண்டே இருந்தால் நான் என் எதிர்ப்பினுடைய அடையாளமாகத்தான் அந்த சப்பாத்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். யாரை எதிர்க்கிறார்கள்? ஒரு பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்க்கிறார்கள். எதை வைத்து எதிர்க்கிறார்கள்? சாமானிய மனிதர்கள் சாப்பிடுகிற ஒரு ரொட்டியை, சப்பாத்தியை வைத்து எதிர்க்கிறார்கள். அதுதான் நண்பர்களே இந்தியாவினுடைய தனித்துவம். அவர்களுக்கு புரியவே இல்லை. ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி எழுதுகிறார், உண்மையில் காவல்துறையைச் சேர்ந்த நாங்கள் எல்லோரும் அச்சப்பட்டோம். ஏதோ ஒரு நாளில் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தாக்குதலில் ஈடுபட போகிறார்கள், காவல் நிலையத்தை தாக்கப் போகிறார்கள், இங்கு இருக்கக்கூடிய ராணுவத்தை தாக்கப் போகிறார்கள், எங்கள் ஆட்சிக்கு எதிராக பெரிதாக திட்டமிடுகிறார்கள். எதற்காக நடந்ததுன்னே தெரியல. வேகமாக நடந்து இவர்களால் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி, எங்கே யார், அவரே அவர் சாப்பாட்டுக்கு சப்பாத்தி கொண்டு போனா கூட பறிச்சான். அந்த அளவுக்கு வந்த பிறகு அப்படியே அடங்கியது. ஆனால் அவர்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி இதை பற்றிய ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். உண்மையில் இதை செய்தது யார் என்று தெரியாது,
ஆனால் செய்தவர்களின் நோக்கம் பிரிட்டிஷை அச்சயப்படுத்துவதுதான் என்றால் அது 100% நடந்துவிட்டது. பிரிட்டிஷ் அரசு பயப்பட்டது. அதை செய்தவர்கள் எல்லோரும் திட்டமிட்டு செய்தார்கள். பின்னாடி ஒரு ரகசிய குழு சொன்னது, நாங்கள் தான் அதற்கு திட்டமிட்டோம், நாங்கள் மக்கள் மத்தியில் எதிர்ப்பை உருவாக்க விரும்பினோம், மக்கள் உண்மையிலேயே இந்த பிரிட்டிஷுக்கு பயந்து வாழவில்லை, நினைத்தால் அவர்கள் நம்மோடு சேர்ந்து போரிட வருவார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் ஒரு சப்பாத்தியை ஒருவருக்கு கொடுக்க சொன்னோம், கொடுத்தார்கள் என்று சொல்றாங்க. ஆனால் அது உண்மைதானா, அவர்களுடைய திட்டம் தானான்னு இன்றும் தெரியாது. ஆனால் இந்த திட்டம்தான் அந்த 1857 இந்தியாவில் நடந்த அந்த சிப்பாய் புரட்சிக்கு முதல் விதையாக இருந்தது. இங்கேதான் அந்த நெருப்பு பற்ற வைக்கப்பட்டது. இந்த நெருப்பு பற்ற வைக்கப்பட்டதால் தான் 57 உடனடியாக சிப்பாய்கள் ஒருவருக்கொருவர் அவர்களுடைய ஆயுதத்தில் பன்றி கொழுப்பு தடவப்பட்டிருக்கிறது என்பதற்காகவும் அந்த சிப்பாய்கள் பயன்படுத்துகிற ஆயுதத்தை கொண்டு என்ன செய்ய போகிறார்கள் என்று பிரிட்டிஷ்காரர்களின் மீது விரோதம் கொண்டும் ஒரு பெரிய எழுச்சி உருவாகி அது பரவி ஒடுக்கப்பட்டது. இந்தியாவினுடைய முதல் சிப்பாய் எழுச்சி ஒடுக்கப்பட்டதற்கு காரணம் பிரிட்டிஷ்காரர்கள் முன்னுணர்ந்தார்கள். நாம் இந்தியர்களை, அவர்கள் மிக அதிகமானவர்கள் அல்ல, யோசித்து பாருங்கள், ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை ஆள்வதற்கு அவர்கள் சொற்பமானவர்கள். அவர்கள் எதை வைத்து உங்களை ஆட்சி செய்தார்கள் என்றால் உங்களை வைத்தே உங்களை ஆட்சி செய்தார்கள். இந்தியர்களால் தான் இந்தியா காட்டி கொடுக்கப்பட்டது, இந்தியர்களால் தான் இந்தியா ஒடுக்கப்பட்டது. அவர்கள் நம்மில் ஒருவரையே நம்முடைய அதிகாரியாக ஆக்கி நம் மீது அதிகாரம் செலுத்தினார்கள். அவர்கள் சுகவாசிகளாக, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய எல்லா சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் எழுச்சியை, சுதந்திரத்திற்கான முழக்கத்தை, இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற வேட்கையை கொண்டவர்கள் எப்போதும் ஒரு அனல் போல, ஒரு அணையா நெருப்பு போல எப்போதும் அடிநிலையில் அதற்கான இயக்க வேலைகளை செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படின்னா இந்த சுதந்திர எழுச்சி மனநிலை உருவாகிவிட்டது, அது ஒடுக்கப்பட்டது. நாம் பள்ளி பாட புத்தகத்திலோ கல்லூரி வரலாற்றிலோ படிக்கிறோம் 857 நடந்தது என்பது. நான் படிக்கிற காலத்தில் எல்லாம் சிப்பாய் கழகம், அது புரட்சி அல்ல, அவர்கள் கழகம் செய்தார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். இன்றுதான் அது எழுச்சி என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அது உண்மையில் அவர்களுக்கு எதிராக இந்திய மக்கள் செய்த எழுச்சி என்று. ஆனால் இந்த எழுச்சிக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் ஒன்றை கண்டுபிடித்துட்டாங்க, என்ன அப்படின்னா, இனி இந்தியர்களை ஆட்சி செய்வது எளிதானது அல்ல. இதையெல்லாம் தாண்டி பிரிட்டிஷ்காரர்களுடைய அதிகாரிகள், காவலர்கள், இராணுவத்தினுடைய மனதிலேயே அச்சம் வந்துவிட்டது. அவர்களுக்கு விசுவாசத்தை உருவாக்க வேண்டும். அவர்களை இன்னும் பிரிட்டிஷ் 200 ஆண்டுகளுக்கு இந்த மண்ணில் வாழும், அதிகாரம் செய்யும் என்ற நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை உருவாக்கினார்கள். அந்த திட்டம் பிரிட்டிஷ்காரர்களில் தொடங்கி இன்றும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. என்ன திட்டம் தெரியுமா? ஏதாவது ஒன்றை ஒருவருக்கு நம்ப வைக்க வேண்டும் என்றால் சொன்னால் நம்ப மாட்டார்கள், காட்டினால் நம்புவார்கள். அதிலும் எதை வைத்து காட்டினால் நம்புவார்கள் என்றால் ஒரு போட்டோ காட்டுனா நம்புவாங்க. இன்னைக்கு கூட நீங்க வாட்ஸ்அப்ல வரக்கூடிய எல்லா தகவல்களையும் நம்புவதற்கு காரணம் அதற்கு சாட்சியாக ஒரு போட்டோ இருக்கு. பிரிட்டிஷ்காரன் தான் நண்பர்களே அந்த முதலில் அந்த தந்திரத்தை செய்தவன். அவர்கள் புகைப்பட கலை உருவான உடனேயே செய்தார்கள். இந்த புகைப்பட கலையை கொண்டு ஒட்டுமொத்த இந்தியர்களையும் நாம் அடிமைப்படுத்த முடியும். அவர்களுக்கு எது உண்மை என்று தெரியாத அளவில் நாமே ஒரு பொய்யை உண்மையாக்க முடியும். அதற்கு லார்ட் கன்னிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதிகாரி ஒரு திட்டம் தீட்டினார். இனி ராணுவ அதிகாரிகள், ராணுவத்தை சேர்ந்த படை வீரர்கள் எங்கே சென்றாலும் ஒரு கேமரா எடுத்துக்கணும், அங்க இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் போட்டோ எடுத்துட்டு வரணும். அந்த போட்டோ எல்லாம் கொண்டு வந்து பிரிட்டிஷனுடைய இவங்கிட்ட கொடுக்கணும், அவர்கள் அதை வெளியிடுவார்கள் என்று. அதிலும் குறிப்பாக இந்த 57 நடந்த இந்த புரட்சியின் போது என்ன நடந்ததுன்னா, நிறைய பிரிட்டிஷ் அதிகாரிகளை ஓட ஓட விரட்டினார்கள் மக்கள். அவருடைய வசிப்பிடங்களை, அவர்கள் அலுவலகங்களை நொறுக்கினார்கள் இல்லையா? அதை எல்லாத்தையும் புகைப்படம் எடுங்க. என்னங்க அப்படி ஒரு புகைப்படம் இருக்கிறது, என்ன தெரியுமா? ஒரு கிணற்றினுடைய புகைப்படம். ஒரு பெரிய கிணறு, அந்த கிணற்றை போய் ஒரு அதிகாரி போட்டோ எடுக்கிறான். அந்த போட்டோவை அவன் எடுத்து பிரிட்டனுக்கு அனுப்புகிறான். பிரிட்டனில் அந்த போட்டோ வெளியாகிறது. அந்த பிரிட்டன் வரிக்கு கீழே ஒரு தகவல் இருக்கு, இந்த கிணற்றில் விழுந்துதான் பிரிட்டிஷ் பெண்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்படி பிரிட்டிஷ் பெண்களை தற்கொலை செய்து வைத்தவர்கள் தான் இந்தியர்கள். இந்த இந்தியர்களுக்கு எதிராக நாம் ஆயுதம் ஏந்துவதில் என்ன தவறு என்று அந்த போட்டோ வெளியிட்டாங்க. லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு என்ன நடக்கும்னா, காட்சியில் இருப்பது வெறும் கிணறு தான். ஆனா அந்த கிணற்றை பார்க்கிறவருக்கு, இந்த கிணத்துல ஒரு அதிகாரியினுடைய மனைவி பிள்ளைங்க விழுந்து செத்து போயிருக்கிறாங்கன்னா அந்த கிணற்றினுடைய புகைப்படம் உண்மையா இல்லாம எடுப்பாங்களா?
பிரிட்டிஷ்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இப்படி கிணற்றை மட்டுமல்ல, இறந்து போனவர்கள் எங்கெல்லாம் பலியானார்களோ அந்த இடங்களை எல்லாம் புகைப்படம் எடுத்து, அந்த புகைப்படங்களை எல்லாம் பெரிய பெரிய அளவில் பத்திரிகைகளில் வெளியிட்டு, இந்த இடத்தில் தான் 100 வீரர்கள் இறந்து போனார்கள் என்று லண்டனில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கும்படி செய்தார்கள். உலகமே என்ன செய்தது என்றால், அப்பாவி பிரிட்டிஷ்காரர்களை இந்த மோசமான இந்தியர்கள் விரட்டி விரட்டி கொண்டிருக்கிறார்களே, வேலைக்கு போன நம் வீட்டு பிள்ளைகளை எல்லாம் இப்படி பலி வாங்கி இருக்கிறார்களே, இந்தியாவை இன்னும் அதிகமாக ஒடுக்குமுறை செய்ய வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அந்த பொய்யை நிஜமாக்கியது புகைப்படங்கள். இந்த புகைப்படங்கள் உருவாக ஆரம்பித்த பிறகு என்ன செய்தார்கள் என்றால், பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இனங்களையும் புகைப்படம் எடுக்க வேண்டும். காரணம் என்ன என்றால், ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர் இப்படி ஒரு குற்றத்தை செய்வார், எதிராக இருப்பார் என்றால் அந்த இனத்தினுடைய மொத்த அடையாளத்தையும் நாம் பதிவு செய்துவிட வேண்டும் என்று பீப்புள் ஆஃப் இந்தியா என்ற ஒரு பெரிய புகைப்பட சேகரிப்பை சேகரித்தார்கள். அந்த சேகரிப்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அவர்கள் ஆவணப்படுத்தினாங்க. அதில் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் ஒரு ஊரை சேர்ந்தவர் என்றால், நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர், எந்த தெருவில் வசிப்பவர், உங்களுடைய தலை எவ்வளவு உயரமானது, கபாலம் எப்படி இருக்கும், கை கால்கள் எப்படி இருக்கும், எவ்வளவு நீளம், எவ்வளவு எல்லா தகவலும் கொண்ட புத்தகமாக இருக்கும். இந்த தகவல்கள் எல்லாம் அவர்களுக்கு எதற்கு என்றால், உங்கள் ஊருக்கு அவர்கள் ஒரு இராணுவத்தை அனுப்பினால், காவல்துறையை அனுப்பினால் யார் எதிர்ப்பார்கள், எதிர்ப்பவர் எவ்வளவு உயரமாக இருப்பார், அவரை ஒடுக்க என்ன ஆயுதம் கொண்டு வர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த தகவல்களை எல்லாம் சேகரித்தார்கள். அந்த பீப்புள் ஆஃப் இந்தியாங்கிற அந்த பெரிய புத்தகத்தை உருவாக்கினார்கள். இங்கிலாந்திற்கு மேற்படிப்பு படிப்பதற்காக சென்ற பஞ்சாபி ஒருவர் அந்த புத்தகத்தை இந்தியாவினுடைய அங்கு லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ்ல போய் புரட்டி பார்த்துட்டு சொல்றாரு, எங்களை அவமானப்படுத்துவதற்கு இந்த ஒரு நூலை தவிர வேறு ஒன்றே கிடையாது, அவ்வளவும் பொய்யான தகவல்கள், இதில் நீங்கள் உங்களுடைய வரலாறை எழுதியிருக்கிறீர்களே தவிர உண்மையை எழுதவில்லையே என்று சொல்லிட்டு அவர் சொல்றார், புகைப்படங்களை வைத்து எங்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், இதே புகைப்படங்களை வைத்தே நாங்கள் உண்மையை வெளிப்படுத்துவோம். ஆனால் இன்று வரை யோசித்து பாருங்கள், நாம் ஒரு பத்திரிகையில் ஒரு படம் வந்திருக்கா, அந்த படத்தை நம்புவோம். ஏன்னா பத்திரிகையிலே போட்டான்ல, வீடியோவே வந்துருச்சுல்ல. ஆனால் அது உண்மைதானா? இல்லை. யாரோ எதற்காகவோ காரணம் கருதி அந்த புகைப்படத்தை உங்களுக்கு அனுப்புகிறார்கள். இதுதான் நண்பர்களே வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய மோசடி. இந்தியர்களை பற்றி பிரிட்டிஷ்காரர்களிடமும், பிரிட்டிஷ்காரர்களை பற்றி இந்தியாவிடமும் தொடர்ந்து வேறு வேறு வகையான மனப்போக்குகளை உருவாக்கி கொள்வதற்கு பிரிட்டிஷ்காரர்கள் ஆயுதங்களை கையில் எடுக்கவே இல்லை, கேமராவைத்தான் கையில் எடுத்தார்கள். அதுதான் இன்றைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு போட்டோ அனுப்புனா நிச்சயம் நம்புவீங்க. அந்த போட்டோ இன்னைக்கு தெரியும், போட்டோஷாப் பண்ணிருக்கலாம், யாரோ எடுத்திருக்கலாம், அல்லது யார் புகைப்படத்தையோ யாராக சொல்லலாம். அந்த ஊருக்கே வராத ஒருவர் ஒரு புகைப்படத்தை எடுத்து இந்த ஊர்ல இப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ஏன் புகைப்படம் பொய் சொல்லாது என்று நம்புகிறோம்னா, அது புகைப்படம் இல்லையா, நேர்ல போய் பார்த்தா தானே எடுப்பாங்க. அப்படி அல்ல. கேமராவும் பொய் சொல்லும், புகைப்படமும் பொய் சொல்லும். கேமராவும் புகைப்படமும் யார் சார்பாக பொய் சொல்லுகிறது என்ற வரலாறும் நமக்கு தெரியும் என்றால், அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்போதும் நம்மை புகைப்படங்களை காட்டி தொலைக்காட்சி உரையின் வழியாகத்தானே ஏமாற்றுகிறார்கள். அந்த பிம்பம் நாம் நம்புகிற விஷயமாக இருக்கிறது. அந்த பிம்பத்தை நாம் கேள்வி கேட்க முடியாது. இந்த வரலாற்றினுடைய தொடக்கம் அங்கேதான் பிரிட்டிஷ்காரர்களுடைய காலத்தில் ஆரம்பிக்கிறது. இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்ய, காலனியை ஒரு வணிகம் செய்ய வந்தபோது அவர்கள் இங்கே தங்கம் தேடி வரவில்லை, இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வைரங்களை பெற வேண்டும் என்று வரவில்லை. அவர்கள் நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற மிளகு அல்லது சமையல் அல்லது இருக்கக்கூடிய வாசனை பொருட்களை விலைக்கு வாங்க தான் வந்தார்கள். என்றால் இந்திய வரலாற்றை படிக்கக்கூடிய ஒரு மாணவர் எங்கிருந்து வரலாற்றை படிக்க வேண்டும் என்றால், உங்கள் சமையல் அறையிலிருந்தே தொடங்கலாம். அங்கு இருக்கிற மிளகிற்கு பின்னால் தான் இந்தியா அடிமைப்பட்ட கதை இருக்கிறது. நிறைய பேருக்கு சாப்பிட போது மிளகு பிடிக்காது, தூக்கி எறிஞ்சிருவீங்க. நீங்க தூக்கி எறிந்த மிளகிற்கு பின்னால் 350 ஆண்டு காலம் இந்தியா அடிமைப்பட்ட வரலாறு இருக்கிறது நண்பர்களே. இந்த மிளகையும் அகிலையும் சந்தனத்தையும் பட்டையையும் கிராம்புவையும் இன்னும் சொல்ல போனால் இங்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வாசனை பொருட்களையும் வாங்குவதற்காகத்தான் அவர்கள் வந்தார்கள். வரும்போது அவர்கள் எப்படி வந்தார்கள்? 12 கடிதங்களை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த 12 கடிதங்களும் இங்கே யாருக்கு எழுதப்பட்டது? இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்திக்கு எழுதப்பட்ட கடிதம் அது.
அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் என்ன மதிப்பில் உள்ள பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய மதிப்பை சொல்லுகிற கடிதம் அது. நட்புறவிற்காக செல்லுகிற நேரத்தில் துறைமுகத்தில் இந்த கப்பலை அனுபவிப்பதற்கான கடிதம் இது என்று 12 கடிதங்களைத்தான் கொண்டு வந்தார்கள். அந்த கடிதங்களை அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்தை நம்பித்தான் அவர்களை அனுமதித்தோம். நாம் எந்த அளவுக்கு கல்விக்கு எழுத்துக்கு முதன்மையானவர்கள் என்றால், யாரோ ஒருவர் ஒரு கடிதம் கொண்டு வந்து கொடுத்து உதவி என்று கேட்டால் அவர் தான் கடிதம் கொடுத்தார்ல, உண்மையா தான் இருக்கணும். சொல்லல்ல, எழுத்து என்பது எவ்வளவு வலிமையானது என்றால், ஒரு 12 கடிதங்களை மட்டும் கொண்டு வந்து ஒரு தேசத்தில் ஒரு வணிகம் செய்ய முற்பட்டு 300 ஆண்டு காலம் அந்த தேசத்தை எதன் வழியாக அடிமைப்படுத்தினார்கள் என்றால், வெறும் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள், கடிதங்கள், இன்னும் சொல்ல போனால் ரிட்டன் வேர்டு என்று சொல்லப்படக்கூடிய எழுதப்பட்ட சொற்களை கொண்டுதான் அவர்கள் நம்மை ஆட்சி செய்தார்கள். அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் எழுதி கொண்டார்கள். நண்பர்களே, காகிதத்தில் ஒரு விஷயம் எழுதப்பட்ட உடனே என்ன நடக்கிறது என்றால், இடம் மாறிவிடுகிறது. நீங்கள் லண்டன்ல இருக்கலாம், ஆனால் லண்டன்ல இருந்து ஒரு லெட்டர் வந்த உடனே அது லண்டனுடைய பிரதிநிதித்துவமாக மாறிடும். அந்த கடிதம் லண்டனுடைய அடையாளமாக மாறிடும். நாம் கல்வெட்டு காலத்தில் கல்வெட்டில் ஒன்றை பொறித்து வைத்தால், ஏன் என்றால் காலத்தை வெல்வதற்காக கல்வெட்டில் பொறித்து வச்சோம். காலம் என்ற காலத்தை வெல்ல நாம் செய்தது போல இடத்தை வெல்வதற்காக அவர்கள் கடிதத்தை கொண்டு வந்தாங்க. அந்த கடிதத்தின் வழியாக அவர்கள் கொண்டு வந்த போது அவர்களுக்கு இருந்த நடைமுறையான பிரச்சனை என்ன என்றால், இங்கே வணிகம் செய்ய அனுமதிக்கப்பட்டார், சுங்கம் இல்லாத வணிகம் வேண்டும் என்கிறார்கள். இன்று கூட பெரும் முதலாளிகள் நம்மிடம் கேட்கக்கூடிய முதன்மையான விஷயம் என்ன என்றால், எங்களுக்கு வரி இல்லாத வணிகம் செய்ய அனுமதி கொடுங்கள் என்று. வரி இல்லாத பொருள் ஏதாவது வெல்லுங்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கிடையாது. எல்லாவற்றுக்குமா வரி? நீங்கள் இன்னும் 2 விஷயங்களுக்குத்தான் வரி விதிக்கவில்லை. ஒன்று என்ன என்றால், நாங்கள் பிறந்தால் எங்களுக்கு வரி இல்லை, நாங்கள் இறந்தால் எங்களுக்கு வரி இல்லை, வேறு எல்லாவற்றுக்கும் வரி போட்டீங்க. கொஞ்ச காலத்தில் என்ன இருக்குன்னா, இப்பவும் பிறப்பு இறப்புக்கெல்லாம் வரி இருக்கு, முனிசிபாலிட்டி கட்டுறோம். உண்மையிலேயே மருத்துவமனையின் வழியாக ஒரு சிறு பணம் போகிறது. சுவாசிக்கிற காற்றுக்கு இல்லை, குடிக்கிற தண்ணீருக்கு கூட வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனால் யாருக்கு சலுகையை கேட்கிறார்கள் என்றால், காலம் காலமாக இந்தியா தொடர்ந்து வணிகம் செய்பவர்களுக்கு, அதிலும் வெளியிலிருந்து வரக்கூடிய கார்ப்பரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய பெரும் நிறுவனங்களுக்கு வரி இல்லாமல் வணிகம் செய்ய அனுமதிக்கிறார்கள். அப்படித்தான் இந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் வரி இல்லாத வணிகம் செய்ய அனுமதித்தார்கள். அவர்கள் வந்தவர்கள் முதலாக பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு சொத்தை வாங்குகிறார்கள். நாம எப்பவுமே நம்ம ஒரு வணிகராக இருந்தால் நீங்கள் தெரியும், அவர்கள் முதல்ல ஒரு இடத்துல ஒரு சொத்து வாங்கினாங்கன்னா அவர்களுக்கு அது ஒரு பெரிய பெருமைக்குரியது. அந்த பிரிட்டிஷ்காரர்கள் முதலில் வாங்கிய சொத்து எது தெரியுமா? சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான் அவர்கள் வாங்கிய முதல் ப்ராப்பர்ட்டி. அதைத்தான் அவர்கள் முதலில் ஒப்பந்தம் செய்து விலைக்கு வாங்கி உருவாக்கினார்கள். வரலாறு நீங்கள் படித்தால் தெரியும். வேடிக்கையாக அவர்கள் தங்களுடைய பொருட்களை விற்கல, ஒரு கிடங்கு போல பயன்படுத்துகிற இடத்திற்கு ஃபேக்டரி என்று பெயர் வைத்தார்கள். அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருந்தது ஃபேக்டரி. என்ன ஃபேக்டரி அவர்கள் நடத்தினார்கள்? ஆலையை போன்றதுதான் அது ஆலை அல்ல, ஆனால் ஆலையை போலவே நிர்வாகம் செய்யப்பட்டது. அவர்கள் இந்தியாவிற்கு வந்து பொருள் வாங்குகிற போது அவர்கள் நேரடியாக ஒரு வணிக நிறுவனம், முதலீடு செய்தவர்களுக்கு லாபம் தரக்கூடிய வணிக நிறுவனம். இந்த வணிக நிறுவனத்தின் சார்பாக இந்தியாவிற்கு வந்தவர்கள் எல்லாம் அந்த முதலீட்டாளர்கள் அவர்கள் லண்டன்லேயே இருக்காங்க. குறிப்பாக இந்த நிர்வாகத்தை கவனித்துக் கொண்ட லண்டனில் இருந்த ஒருவர் ஒரு முறை கூட இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. ஆனால் அவருக்கு இந்தியாவால் வருடந்தோறும் கோடான கோடி பணம் லாபம் கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி என்றால் உங்கள் பணத்தை யாரோ ஒருவர் உறிஞ்சி வாழக்கூடியவர் உங்களோடு இருக்கணும்னு அவசியமே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு ஏதோ ஒரு கப்பலை அனுப்பி இங்கிருந்து பொருட்களை வாங்கி அங்கே நாட்டில் விற்று அந்த நாட்டில் ஒரு பெரும் செல்வத்தை திரட்டி கொண்டிருக்கும் போது இங்கே மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் மிக மிக வறுமையில். இந்திய வரலாறு படித்தால் நிறைய நேரத்தில் நமக்கு இரத்த கண்ணீர் வரும். காரணம் என்ன என்றால், இந்தியாவில் அதிக பேர் பசியால் தான் இறந்திருக்கிறார்கள். இந்திய பஞ்சத்தின் போது இறந்தவர்கள் எவ்வளவு என்று பார்த்தால் 50 லட்சம் 60 லட்சம் என்று கணக்கிடுகிறார்கள். 60 லட்சம் பேர் எதனால் இறந்து போனார்கள்? பசியால் இறந்து போனார்கள், உணவு கிடைக்காமல் இறந்து போனார்கள், பஞ்சத்தால் இறந்து போனார்கள். இந்தியாவை பெரும் பஞ்சம் பிடித்திருக்கிறது. எவ்வளவு இத்தனை ஆறுகள் ஓடுகிற, ஆண்டெல்லாம் முப்போகம் விளைகிற ஒரு நாடாக இருந்த இந்தியாவில் எப்படி இந்த பஞ்சம் வந்தது? இந்த பஞ்சம் வரவில்லை, உருவாக்கப்பட்டது. இந்த பஞ்சத்தை பிரிட்டிஷ்காரர்கள் அறிந்தே உருவாக்கினார்கள் என்கிறார்கள். இந்த பஞ்சம் ஒரு வகையில் பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதாயத்திற்காக உருவாக்கப்பட்ட பஞ்சம்.
இந்திய பஞ்சத்திலே மிக மோசமான பஞ்சமாக அறியப்படுவது வங்க பஞ்சம். வங்காளத்தில் வந்த பஞ்சம். அதில் தான் நண்பர்களே அதிகமானவர்கள் இறந்து போனார்கள். இறந்து போனார்கள். அதனுடைய புகைப்படங்களை எல்லாம் இப்போது பார்க்கிறோம். அதை பற்றி எழுதிய நூல்களை எல்லாம் படிக்கிறோம். படித்தால் நீங்கள் அதில் ஒரு புகைப்படத்தை பார்த்தால் கண்ணீர் வராமல் பார்க்கவே முடியாது. உடலில் வெறும் எலும்புகளை தவிர வேறு எதுவுமே இல்லாத ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு கீழே அந்த பெண்ணினுடைய உடல் எடை எவ்வளவுன்னு போடுறாங்க, 17 கிலோ. ஒரு முழு பெண் தாய்மை அடைந்து குழந்தைகளுடைய பெண் 17 கிலோ தான் இருக்கா. உடம்புல எலும்பை தவிர எதுவுமே இல்லை. ஆனால் அந்த வற்றிய மார்பை ஒரு குழந்தை சப்பி தாயின் வயிற்றிலாது தாரியின் மார்பிலாது ஒரு துளி பால் இருந்து உயிர் வாழ்ந்து விடாமடானோ என்று சப்பி இழுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒண்ணுமே இல்லை, அந்த அம்மாட்டே இல்லை. அவர்கள் பிழைப்பதற்கே வழி இல்லை. ஆனால் அவர்கள் பிள்ளைகளுக்கு எங்க போவார்கள்? எல்லா வகையிலும் உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தை சந்தித்தார்கள். இத்தனை லட்சம் மக்கள் பசியால் பஞ்சத்தால் செத்து மடிந்து கொண்டிருந்த போது பிரிட்டிஷ் என்ன செய்தது தெரியுமா? பெரிய பெரிய சாலைகள் வைத்து ரயில் போட்டு கொடுத்து கப்பல் துறைமுகங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நெல் கோதுமையையும் தானியங்களையும் லண்டனுக்கு அனுப்பிட்டே இருந்தாங்க. அந்த புகைப்படமும் அவர்களாலேயே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படத்தையும் இன்று நாம் பார்க்கலாம். பஞ்சம் எங்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதோ அங்கே ஒரு துறைமுகத்தில் மூட்டை மூட்டையாக தானியங்கள் கப்பலில் ஏற்றுவதற்காக அடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதாபிமானமே இல்லாமல் நடந்து கொண்டார்கள் என்றால் பிரிட்டிஷ்காரர்கள் இந்திய பஞ்சத்தின் போதுதான் நடந்து கொண்டார்கள். இத்தனை 1000 இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அந்த கொல்லப்பட்டதற்கு காரணம் பிரிட்டிஷாரனுடைய ஆட்சி தானே. அவர்கள் அன்று செய்த அதிகப்படியான வரி வசூல், இன்னும் சொல்ல போனால் அதில் நடந்த முறைகேடுகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் சொந்த லாபங்களுக்காக தானியங்களை பதுக்கி வைத்துக் கொண்டு கள்ளச்சந்தையில் விட்டது, இத்தனையும் தான் அந்த பஞ்சத்தை உருவாக்கியது. அந்த பஞ்சத்தை பற்றி ஒரு முழுமையான புள்ளி விவரம் கூட இன்று வரை கிடையாது. அந்த பஞ்சத்தை ஏற்படுத்தியதை பற்றி இன்று பிரிட்டிஷ் ஆய்வாளர்களே சொல்லுகிறார்கள், அது பிரிட்டிஷ் காலனியத்தினுடைய ஒரு அடையாளம் தான், அவர்கள் தான் அதை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்று. ஆனால் அதுக்கெல்லாம் அவர்களிடம் மனசாட்சியை எதிர்பார்க்க முடியாது. காரணம், நாங்கள் ஆட்சி செய்த இடத்தில் நீங்கள் எல்லாம் 2ஆம் தர பிரஜைகள். நீங்கள் உயிரோடு இருப்பதோ அல்லது இறந்து போவதோ எங்களுக்கு பொருட்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல என்று. ஆனால் இது எல்லாம் தான் இந்த பஞ்சத்தில் நடந்தது. இங்கேயும் கூட நடந்தது தாது வருஷ பஞ்சம் என்று. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கேட்டால் தெரியும். தாது வருஷ பஞ்சம் வந்து இந்த சென்னை மாகாணத்தில் எத்தனை 1000 பேர் இப்படி கொத்து கொத்தாக மடிந்தார்கள் என்று. பஞ்ச கும்மி என்ற ஒரு கும்மி இருக்கு. அந்த கும்மி என்ன சொல்லுகிறது என்றால், எறும்பு புற்றை தோண்டி அதில் கிடைக்கக்கூடிய தானியங்களை எடுத்து அதையாவது வைத்து வாழ்ந்து விட மாட்டோமோ என்று நினைத்த கொடும்பஞ்சமான தாது பஞ்சம் வந்ததே என்று அந்த பாட்டு பாடுகிறது. இந்த பஞ்சங்கள் எல்லாம் இந்தியாவில் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. ஆள்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் பேராசை கொண்டவர்களாக இருந்தால் இயற்கை பொய்த்து போய் அதன் காரணமாக மாபெரும் வீழ்ச்சியை அவர்கள் அடைவார்கள். என்றால் பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. அந்த பிரிட்டிஷ் ராமராஜ்யம் இன்று வரை இது போன்ற ஒரு இந்தியர்களுக்கு இழைத்த கொடுமைகளை பற்றி எந்த குற்ற உணர்வும் கொள்ளவே இல்லை. ஆனால் இதுதான் இந்தியாவினுடைய வரலாறு. நாம் படிக்கிற பாடத்தில் என்றாவது படிக்கிற ஒரு மாணவன், இந்த பஞ்சத்துக்கு இவர்கள் தான் காரணம், இந்த பஞ்சத்தில் இத்தனை 1000 பேர் இறந்து போனார்கள், ஊராக யார் இறந்து போனார்கள். அந்த பஞ்சத்தில் இறந்து போனவர்களுக்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, வசதி பெரியவர் கூடியவர் எதுவுமே இல்லை. எல்லோரும் இறந்து போனார்கள். யாருக்கும் எதுவும் கிடைக்கவில்லை. கிடைக்கிறாத காலத்தில் ஒரு பிரிட்டிஷ்காரர்களுக்கு தான் ஒரு பொதுவாக ஒன்று உண்டு இல்லையா, நாங்க உதவி செய்வதில் ஓடோடி வருவோம் என்று. ஓடோடி வருவதற்கு டெம்பிள் என்ற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி வந்தார். அவர் சில திட்டங்களை தீட்டினார். அந்த திட்டங்களின்படி அவர் என்ன செய்தார் என்றால், இங்கு இருக்கக்கூடிய பஞ்ச காலத்தில் நிவாரணப் பொருட்களை கொடுக்க போகிறோம் என்று அவர் நிவாரணத்தை கொடுத்தார். என்ன நிவாரணம் தெரியுமா? யோசித்து பாருங்கள். பஞ்சத்தில் வாழுகிற உயிர் பிழைக்க வழியில்லாதவர்களை நீங்கள் ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் வேலை செய்தால் உங்களுக்கு கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் பணமும் வழங்கப்படும் என்று கடின உழைப்பிற்கு அவர்களை கொடுப்பது. யாருக்கு விதிவிலக்கு? 2 பேருக்கு தான் விதிவிலக்கு. யாருமே இல்லாமல் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, இவர்களுக்கு மட்டும் ஒருவேளை உணவு வழங்கப்படும். அதற்கு மேல கிடையாது. உங்களுக்கு உடல் திறன் இருந்தால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் என்றால், கடின உழைப்பிற்கு இந்த பஞ்ச காலத்திலும் வந்து உழையுங்கள், உழைத்தால் ஒருவேளை கஞ்சி தருகிறேன் என்று. அந்த நினைவுகள் எல்லாம் எளிதாக போய்விடாத நண்பர்களே. அதனால் தான் இன்றும் கூட இந்தியர்கள் தெரிந்தவரோ தெரியாதவரோ யாரை பார்த்தாலும் பார்த்த உடனே கேட்கிறோம், சாப்பிட்டீங்களா, வயிறார சாப்பிட்டுருக்கீங்களா, உங்களுக்கு நீங்கள்
நலமாக இருப்பதனுடைய அடையாளமாக நீங்கள் வயிறு ஆழ சாப்பிட்டிருக்கீங்களாங்க கேட்கிற அந்த கேள்விக்கு பின்னால் ஒரு பெரும் பஞ்சத்தை சந்தித்த சமூகத்தினுடைய நினைவு இருக்கிறது. இந்த டெம்பிள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இவர் ரொம்ப தாராளமாக இந்தியர்களுக்கு உதவி செய்கிறார், மிகப்பெரிய இவரே இவ்வளவுதான் செஞ்சாரு, இவர் தாராளமாக உதவி செய்கிறார் என்று இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றார்கள். நல்ல வேளை 2.5 வருடத்தில் பஞ்சம் மாறிவிட்டது. பொதுவாக இந்த தலைமுறை கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ்காரர்கள் தான் நமக்கு கல்வி நிலையங்கள் அமைத்து கொடுத்தார்கள், சாலை அமைத்து கொடுத்தார்கள், ரோடு போட்டாங்க, ட்ரெயின் கொண்டு வந்தாங்க, எவ்வளவோ வசதிகள் செய்திருக்கிறார்களே, அவர்களை ஏன் குற்றம் சொல்கிறீர்கள் என்று. இதையெல்லாம் செய்தார்கள், இதெல்லாம் மறுப்பே இல்லை. ஆனால் எதற்கு செய்தார்கள் என்ற கேள்விதான் எனக்கெல்லாம் உண்டு. அவர்கள் ஆதாயத்துக்காக செய்தார்கள். அதனுடைய மிச்சத்தை இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பஞ்ச காலத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை வேகமாக எடுத்து போவதற்குத்தான் ரயில் பாதை போட்டார்கள். நீங்களும் நானும் வசதியாக போய் வர வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு நோக்கம் இல்லை. அதே பிரிட்டிஷ் ராணுவம் போய் சேர்வதற்கு முறையான சாலைகள் வேண்டுமே என்பதற்காகத்தான் சாலைகளை அமைத்தார்கள். குறிப்பாக அவர்கள் ஒவ்வொரு எழுச்சியின் போதும், ஒவ்வொரு இந்திய மக்கள் விடுதலை குரல் கொடுக்கும் போதும் ஒரு புதிய ஒடுக்குமுறையை, புதிய வழியை கண்டுபிடிப்பார்கள். திப்பு சுல்தான் இந்த பக்கம் இருந்து ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்க்கிறார். திப்பு சுல்தானுடைய ஆட்சியை ஒடுக்காவிட்டால் அது பரவிவிடும் என்று வந்த வெள்ளைக்காரர்கள் திப்பு சுல்தான் மீது போர் தொடுத்து வெல்ல முடியாத அந்த திப்பு சுல்தானை அவருடைய ஆட்களை கொண்டே காட்டிக் கொடுக்க வைத்து அவரை கொன்றார்கள். திப்பு சுல்தானுடைய 2 பிள்ளைகளை, நீ கட்ட வேண்டிய வரிக்கு பதிலாக உன் பிள்ளைகளை கொடு என்று பிள்ளைகளை தன்னுடைய அடமானமாக பெற்றுக் கொண்டார்கள். பிரிட்டிஷ்காரர்களுக்கு அடமான பொருளாக இருந்தது திப்பு சுல்தானுடைய 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை அடமானம் வைத்துத்தான் திப்பு சுல்தான் பிரிட்டிஷ்காரர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டால், நாங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தி பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறோம் என்று. இந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய இந்த திப்பு சுல்தானை முறியடித்த பிறகு அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நாம் ஏன் அவரை வளர விட்டோம் என்றால், இராணுவம் இங்கே இருந்து மைசூர் போவதற்கு செல்ல வேண்டிய பாதை எது, எவ்வளவு நேரமாகவும், எவ்வளவு இராணுவ வீரர்கள் எங்கிருந்து எங்கே போனால் எப்படி போவார்கள் என்று கணக்கு தெரியவில்லை என்பதால் அவர்கள் ஒரு இந்தியா முழுவதையும் அளந்து லேண்ட் சர்வே என்று சொல்லப்படக்கூடிய நில அளவை பணியை தொடங்கியது அதன் பிறகுதான் தொடங்கினார்கள். நாம என்ன நினைச்சிருக்கோம், திருச்சி சென்னையிலேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு, கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு இருக்கு, இந்தியாவினுடைய எல்லா நகரங்களும் எந்தெந்த ஊரிலிருந்து எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்குங்கிற இந்த சர்வே செய்த பிறகுதானே எவ்வளவு நீளம் இருக்கு, எவ்வளவு நாளாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பணியை அவர்கள் செய்வதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய இராணுவத்திற்கு அது தேவைப்பட்டது. இராணுவம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு எந்த வழியாக செல்ல வேண்டும் என்ற அந்த குறிப்புக்காக அவர்களுக்கு அந்த தகவல் தேவைப்பட்டது. அப்படித்தான் இந்தியா முழுக்க ஒரு லேண்ட் சர்வேயை தொடங்கினார்கள். அந்த லேண்ட் சர்வேயை தொடங்கிய இடம் எது தெரியுமா? சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட் மேலதான் அவர்கள் இந்தியாவை அளக்கிற அந்த மிகப்பெரிய நில அளவை பணியை தொடங்கினார்கள். அந்த நில அளவை பணியை தொடங்குகிற காலத்தில் இங்கே அதுக்காக அந்த சர்வே பண்ணுவதற்கான ஒரு டூல் வேணும். தியோடலைட்னு சொல்லுவாங்க, அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்தா தெரியும் அவர்களுக்கு. அந்த கருவியை ஏற்றும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து அந்த கருவியை வைத்து அளந்து கடல் மட்டத்திலிருந்து ஒரு ஊர் எவ்வளவு உயரத்தில் இருக்கு, எங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்குங்கன்னு இந்தியா பூரா அந்த பணியை செய்தார்கள். இந்த பணியின் போதுதான் இந்தியாவில் எவரெஸ்ட் மிகப்பெரிய சிகரம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கண்டுபிடிக்கிற பணியை செய்வதற்கு லேண்ட் சர்வேயர் ஜெனரலாக இருந்தார் இல்லையா, அவர் பெயர் தான் எவரெஸ்ட். எவரெஸ்ட் என்ற அந்த சர்வேயரனுடைய ஜெனரல் பெயரைத்தான் அந்த எவரெஸ்டுக்கு வைத்திருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவர் கண்டுபிடித்தார்னா அதிகாரியா மேலே எறிவை கண்டுபிடிப்பாரு? கண்டுபிடித்தது எப்போதும் போலவே ஒரு சாதாரண மனிதர், ராதாநாத் சர்க்கார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெங்காலி. அவரும் அவருடைய குழுவினர்களும் தான் ஏறி அளந்து எவரெஸ்ட் ஒரு மிகப்பெரிய சிகரம் என்பதை கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்த உடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் தாமஸ் எவரெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய சர்வேயர் ஜெனரல் பெயரை அந்த எவரெஸ்டுக்கு வச்சுட்டாங்க. அப்படின்னா ஒரு பெரிய எவரெஸ்ட் சிகரம் கண்டுபிடிக்கக்கூடிய பணி கூட இங்க இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது, தமிழகத்திலிருந்து தான் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வரலாற்றில் நாம் அறியாத ஏராளமான உண்மைகள் இருக்கிறது. எதையெல்லாம் வெள்ளைக்காரர்கள் நம்மிடம் இருந்து அபகரித்து போனார்கள், கொள்ளையடித்து போனார்கள், நினைத்தே பார்க்க முடியாது நண்பர்களே. எதையெல்லாம் நாம் பறிகொடுத்தோம், எவ்வளவு செல்வங்களை இழந்தோம் தெரியவே தெரியாது. அவ்வளவு 5 முக்கியமான பொருட்களை சொல்கிறேன். இந்த 5 முக்கியமான பொருட்களை ஒருவர் வாழ்க்கையில் ஆராய தொடங்கினால்
இந்திய வரலாற்றினுடைய ஒரு குறுக்கு வெட்டை அவர் பார்த்து விடலாம். முதல் பொருள் பருத்தி. பருத்தி என்ற ஒரே ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் உலகிலேயே பருத்தி அதிகம் விளையக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்தியா. ஒட்டுமொத்த உலகில் பருத்தியினுடைய 25 விழுக்காடை இந்தியா உற்பத்தி செய்கிறது. இவ்வளவு பருத்தி விளையக்கூடிய ஊரில் தான் மேலாடை அணியாத மனிதர்கள் அதிகம். இங்கு காந்தி கூட தன்னுடைய மேலாடையை விட்டார். இந்த மக்களுக்கு அந்த துணியை உடுத்திக் கொள்வதற்கு கூட பாக்கியம் இல்லை. ஆனால் அவர்கள் தான் அந்த பருத்தியை உற்பத்தி செய்தார்கள். இந்த பருத்தியை வணிகம் செய்து யார் கையகப்படுத்துவது, எந்த சந்தையில் விற்பது, இந்த பருத்தியை எந்த ஆலையில் துணியாக மாற்றுவது என்று உருவான வரலாறு தான் காலனிய வரலாறு. ஒரு பருத்தியால் தான் நாம் அடிமைப்பட்டோம். இந்த பருத்தி வணிகத்தின் பின்னால் தான் நம்முடைய அடிமை வாழ்க்கை தொடங்கியது. பாரதியாருடைய தந்தை உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு அந்த நெல்லை மாவட்டத்தில் ஒரு ஸ்பின்னிங் மில் தான் ஆரம்பிக்க ஆசைப்பட்டார். அவர் தந்தை ஆரம்பிக்க விரும்பியது ஒரு சாதாரண நெசவு ஆலை. அதை நடத்த முடியாமல், ஆரம்பிக்க முடியாமல் இறந்து போன வரலாறு தெரியும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி என்று சொல்லப்படக்கூடிய இவ்வளவு பெரிய நெசவு ஆலைகள் வந்ததும், இந்த ஆலைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட ஏராளமான பொருட்கள் இங்கிலாந்திற்கு போனதும், அந்த பொருட்கள் எல்லாம் நம்மிடமே திரும்ப வேறு ஆடைகளாக வந்ததோடு இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஆடைகளை நாமே செய்து உடுத்துவோமே என்று காந்தி கதர் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். நம்ம ஆடையை நம்ம செய்யலாமேப்பா, நம்மளே பருத்தியிலிருந்து நூல் எடுத்து நாமளே ஆடையை செய்யலாமே என்று ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். என்றால் இந்த பருத்தி என்ற அந்த வெள்ளை பருத்திக்கு பின்னால் ஒரு காலனியத்தினும் மாபெரும் கதை அடங்கியிருக்கிறது. நாம் ஒரு பெரிய கோட்டையை பார்த்து, கல்வெட்டை பார்த்து அல்ல, பருத்தியை பார்த்து கேட்போம், நீ சொல் இந்திய வரலாறை என்றால் அந்த பருத்தி சொல்லும் எனக்காக என்னெல்லாம் நடந்தது தெரியுமா என்று. வண்டி பேட்டைகள் என்று ஊர் ஊராக வண்டி பேட்டைகள் உருவாக்கினார்களே, எல்லாமும் பருத்திக்காகத்தான். மூட்டை மூட்டையாக இந்த பருத்திகளை இங்கிலாந்திற்கு அனுப்பினார்களே, லாங்ஷயரில் மில் ஓடியதே, அது எல்லாம் பருத்திக்காகத்தான். பருத்தி இந்தியாவினுடைய ஒரு ஆதார பொருளின் வழியாக வெள்ளைக்காரர்கள் சம்பாதித்த மாபெரும் பணம். இரண்டாவது பொருள் என்ன தெரியுமா? உப்பு. கடற்கரையில் வசிப்பவர்களை தவிர மத்திய இந்தியாவிற்கே உப்பு கிடையாது. இப்போது கூட பாருங்கள், கடல் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு உப்பு பிரச்சனையே இல்லை. மத்தியில் வாழக்கூடியவர்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பொருள் என்றால் உப்பு தான். என் சிறு வயதில் ஊரில் உப்பு விற்கிறவர் வருவார். வந்தால் அவர்கள் ஒரு படி 2 படி என்று உப்பு வாங்கிக் கொள்வார்கள். இந்த உப்பை வைத்திருந்து பயன்படுத்துவார்கள். உப்பு கிடைக்காத ஊர்களுக்கு உப்பு வணிகம் செய்யக்கூடியவர்கள், சங்க இலக்கியம் சொல்லுகிறது, அவர்களுடைய பெயர் உமணர், அந்த பெண்களுக்கு பெயர் உமணத்திகள். அவர்கள் ஊர் ஊராக சென்று உப்பு விற்று வந்தார்கள் என்று. உப்பு ஒரு வணிக பொருள். அந்த உப்பை ஊர் ஊராக சென்று விற்கும் போது உப்பை வாங்கி செய்வது என்பதை பிரிட்டிஷ்காரர்கள் தெரிஞ்சிட்டாங்க. மத்திய இந்தியாவிற்கே உப்பு கிடையாது. கடற்கரை மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கு உப்பு கிடைக்கும். அப்படி என்றால் உப்பை இனி இந்தியர்கள் தனியாக யாரும் விற்கக்கூடாது, பிரிட்டிஷ் காலனியை தவிர யாரும் இந்த உப்பை விற்கக்கூடாது என்று ஒரு பெரிய உப்பு வேலியை இந்தியாவில் உருவாக்கினார்கள் என்பர்களே. நாம் இந்த சீன பெருஞ்சுவரையெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? ஒரு மாபெரும் சுவர் சீனாவின் குறுக்கே பெருசா கட்டப்பட்டிருக்குன்னு. அப்படி ஒரு பெரிய முள்வேலியை இந்தியாவின் குறுக்கே பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கினாங்க. அந்த வேலியினுடைய பெயர் உப்பு வேலி என்று பெயர். உப்பை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு யாரும் கடத்தக்கூடாது என்பதற்காக இந்த வேலி அமைத்து உப்பை கடத்துகிறவர்களை எல்லோரையுமே கைது செய்து, உப்பை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனால் என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்பதை அவர்கள் நிர்ணயம் செய்து உப்பு வணிகர்களாக உப்பு கிட்டங்கிகளை வைத்துக் கொண்டு, நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா தெரியும், சென்னையில சால்ட் குவார்டர்ஸ் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே உப்பு கிட்டங்கி அது வைத்துக்கொண்டு அவர்கள் தான் உப்பை வணிகம் செய்தார். அவர்கள் தவிர வேறு யாராலும் உப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் உப்பு இல்லாமல் ஒரு சாமானிய மனிதன் வாழ முடியுமா? ஒரு அன்றாட வாழ்க்கையில் எது சமைத்தாலும் உப்பு தானே வேணும். பெண்களாக இருந்தால் தெரியும், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே உப்பால் தான் வந்திருக்கும். உப்பு ஒரு குடும்பத்தில் சரியாகிற வரை அந்த பெண்களுக்கு நிம்மதியே இருக்காது. காரணம், அவர்கள் வீட்டில் உப்பு ஓரளவு பயன்படுத்தி இருப்பார்கள். அவர்கள் போகிற வீட்டில் கணவனுக்கு உப்பு கூடுதலாகவோ குறைவாகவோ வேண்டும். அப்படி என்றால் உப்பின் கதை பெண்களின் கதை. அவர்களுக்கு நம் ஆண்களை விட உப்பை அதிகமாக தெரியும். விவிலியத்தில் ஒரு வாசகம் இருக்கிறது, நீங்கள் இந்த மண்ணுக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். என்றால் உப்பு என்பது வெறும் உப்பு அல்ல. அந்த உப்பை ஒரு பொருளாக வைத்துக்கொண்டு அந்த நாட்களில், நான் சொல்வது இன்றல்ல 100 வருடங்களுக்கு முன்பாகவே
ஆண்டிற்கு 16 லட்சம் ரூபாயை பிரிட்டிஷ் வருவாய் ஈட்டி இருக்கிறது. ஒரு படி உப்பும் ஒரு படி அரிசியும் ஒரே விலைக்கு விற்கிற அளவிற்கு அவர்கள் செய்தார்கள். காந்தி உப்பு சத்தியாகிரகம் என்று உப்பு காய்ச்சினாரே, அப்போது எல்லாம் கேலி செய்தார்கள், உப்பு காய்ச்சினா வெள்ளக்காரன் போயிடுவானா என்று. அவருக்கு இந்தியா தெரியும், இந்தியாவினுடைய வரலாறு தெரியும், இந்த உப்பை கொண்டு அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்ற அந்த அதிகாரத்தினுடைய கதை தெரியும். நான் உப்பு காய்ச்சுவது என்பது உப்பின் மீது இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை காட்டுவதற்குத்தான் என்று காந்தி அந்த உப்பு சத்தியாகிரகம் செய்தார். ஆனால் அந்த உப்பு அவர்கள் போராடி பெற்ற உப்பு, அதன் காரணமாக பெரிய உண்மையில என்ன நடந்ததுன்னு பார்த்தா, இந்த உப்பை இவர்கள் யாரும் கொண்டு போகக்கூடாதுன்னு சுங்கம் போட்ட போது இந்த சுங்கத்தில் சிலருக்கு விதிவிலக்கு உண்டு. என்னன்னா, அவர்கள் அரசுக்கு துணையாக இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த ஏஜென்சி கொடுத்துருவாங்க, அவங்க உப்பு விற்கலாம். நீங்களும் நானும் உப்பளமே வைத்திருந்தால் கூட நேரடியாக விற்க முடியாது. ஆனால் சில பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்கள் முடிவு செய்தார்கள், உப்பு எங்கள் உரிமை, நாங்கள் உப்பை எங்கேயும் கொண்டு போய் விற்போம் என்று சின்ன சின்ன மூட்டையாக தோல்ல கட்டிக்கிடுவாங்க. ஊருக்கு எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் ஒரு மூட்டை இவ்வளவுன்னு கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இவர்களை தடுக்க வேண்டுமே என்று பிரிட்டிஷ் நினைச்சது. ஊர் ஊராக போய் இவர்கள் உப்பு விற்கிறார்களே என்று. அதிலும் குறிப்பாக உப்புக்குறவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள் உப்பை கொண்டு போய் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வித்திருக்கிறாங்க. இவர்களை ஒடுக்குவதற்காக ஒரு சட்டம் போட்டது. அந்த சட்டம் தான் கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் என்று சொல்லப்படக்கூடிய சிடி ஆக்ட். இந்த ஆக்ட் உருவானதற்கு காரணம், உப்பு விற்பவர்களை தடுத்தால் அவர்கள் குரல் எழுப்பார்களே என்று இவர்களைப் போல சந்தேகப்படக்கூடிய எல்லா இனங்களையும் குற்றவாளிகளாக தீர்மானிக்கிறோம் என்று ஒரு குற்ற இனத்தையே, குற்ற பரம்பரையையே பிரிட்டிஷ் உருவாக்கியது. ஆனால் அதற்கு பின்னால் இருப்பது உப்பு. இந்த உப்பை நாம் போராடித்தான் பெற்றோம். உப்பு காய்ச்ச போன காந்தியை அனுமதித்திருக்கலாமே, ஆனால் தடியடி நடத்தினார்கள், கைது செய்தார்கள். அந்த உப்பு உடனடியாக பயன்படுத்தக்கூட முடியாது, அது அடையாளம். அந்த அடையாளம் இந்தியர்களுக்கு உப்பின் மீது இருக்கக்கூடிய உரிமையினுடைய அடையாளம். அப்போ உப்பு ஒரு இந்தியாவை மாற்றிய ஒரு பொருள். இன்னொன்று, நான் முதலில் என் உரையில் தொடங்கினேன் இல்லையா, வாசனை பொருட்கள். மிளகுதான். இந்த மிளகு இல்லாவிட்டால் பிரிட்டிஷ்காரர்களால் சூப் குடிக்க முடியாது, அவர்கள் இறைச்சியை உண்ண முடியாது, அவர்கள் தயாரிக்கிற எல்லா உணவுக்கும் மிளகு வேண்டும். ஆனால் இவர்களுக்கு முன்பு மிளகு யாருடைய கையில் இருந்தது தெரியுமா? டச்சுக்காரர்களுடைய கையில் இருந்தது, போர்ச்சுகீசியர்கள் கையில் இருந்தது. அவர்கள் இவர்களுக்கு முன்பாகவே வணிகம் செய்து விட்டார்கள். ஒரு கிறிஸ்துமஸ் காலத்தில் மிளகினுடைய விலை ஏறிவிட்டது. அதுவும் 5 ஷிலாங், நம்ம ஊர்ல சொல்றதா இருந்தா ஒரு 50 பைசா கூடிருச்சு. அந்த சிறு விலைவாசியை தாங்க முடியாமல் தான் பிரிட்டிஷ்காரர்கள் செய்தார்கள். ஏன் எப்போதுமே இந்த மிளகுக்காகவும் கிராம்பிற்காகவும் ஏலத்திற்காகவும் டச்சுக்காரங்களை போர்ச்சுகீஸை நம்பியே இருக்கணும், நாமளே வணிகம் செய்யலாமே என்று 1600ஆவது ஆண்டு ஒரு கம்பெனியை உருவாக்கினார்கள். அந்த கம்பெனி மிளகு தேடிதான் நண்பர்களே இந்தியாவிற்கு வந்தது. தங்கம் தேடி வந்தவர்களை நாம் பார்த்திருக்கிறோம், மிளகு தேடி வந்தவர்கள் தான் நம்மை அடிமைப்படுத்தினார்கள். அந்த பொருட்களை வாங்கி விற்பதற்கு நேரடியாக அவர்கள் வாங்கினார்களா? இல்லை, அதையும் நம்ம வச்சுட்டே தான் செய்ய வச்சாங்க. இங்கிருப்பவர்களே தான் இந்த வணிகத்தில் ஈடுபட வைத்தார்கள். இப்படி மிளகு, உப்பு, பருத்தி போல இன்னொரு பொருள் இருந்தது. அது அவர்களுக்கு தெரியும், இரும்பு தான் இந்தியாவின் மிக முக்கியமான பொருள். தமிழகத்தில் கூட இரும்பு உருக்கி இருக்கிறார்கள். இந்த நம்ம இங்க ஆதிச்சநல்லூரில் கிடைத்த தடயங்களில் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அரிக்கமேடில் பார்த்தால் அங்கே இரும்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தெரியும். நிறைய இரும்பு பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் இருக்கு. இரும்பு தாதுகள் கிடைத்ததாகவும் நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. இந்தியாவில் செய்யப்பட்ட இரும்பு பொருட்களை கொண்டுதான் கிரேக்கத்திலேயே மிகப்பெரிய கலைக்கூடங்கள் அமைப்பதற்கான அந்த டூல்ஸ் சொல்லப்படக்கூடிய இரும்பு கருவிகள் முழுவதும் செய்யப்பட்டது என்று. 2 இடத்தில் தான் இரும்புக்கு முக்கிய பயன் இருக்கிறது. ஒன்று, உழு கருவிகளில் என்று சொல்லப்படக்கூடிய வேளாண் கருவிகளில் ஏற்கலப்பையினுடைய நுனியில் இருக்கக்கூடிய கொழுவாக இருப்பதுதான் அதனுடைய முக்கியம். இன்னொன்று, எல்லா விவசாய கருவிகளும் இரும்பில் செய்தது. இது இல்லாவிட்டால் பெரிய பெரிய கலைக்கூடங்களை அமைக்கிற தச்சு வேலை செய்பவர்களுக்கு மிக உதவியாக இருப்பது இரும்பு. இந்த இரும்பை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். இரும்பை அவர்கள் தங்கள் வசமாக்கினார்கள். இரும்பு தாது எடுப்பதை அவர்கள் வசம் வைத்துக் கொண்டார்கள். என்றால் ஒரு இரும்பால், வாசனை திரவியத்தால் இழந்தது போல வரலாறு முழுக்க இந்தியாவிற்கு ஒரு பெருமை இருக்கிறது என்றால் பாண்டியர் காலம் தொட்டு இந்த வெள்ளைக்காரர்கள் வரை முத்துதான் நண்பர்களே. கொற்கை முத்துக்காக கிளியோபேட்ரா காத்திருந்ததெல்லாம் வரலாறு. முத்தும் மணியும் வைரமும் ஏராளமும் கிடைத்திருக்கின்றன இந்தியாவில். மிகப்பெரிய வைரமெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய கோல்கொண்டாவில் கிடைத்தது என்கிறார்கள். மாபெரும் இந்து பிரிட்டிஷ் ராணியினுடைய
கிரீடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோஹினூர் வைரம் உட்பட அத்தனையும் இந்தியாவிலிருந்து கொண்டு போகப்பட்டது தானே என்றால் அவர்கள் முத்தை திருடினார்கள், பருத்தியின் வழியாக லாபம் பார்த்தார்கள், இந்தியாவில் உப்பின் வழியாக செய்தார்கள் என்றால் நாம் வரலாற்றை இனிமேல் ஒரு வரலாற்றினுடைய கொத்தளங்களிலிருந்து, கோட்டைகளிலிருந்து, கல்வெட்டுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. எளிய உணவுப் பொருட்களிலிருந்து கூட நீங்கள் இந்த வரலாற்றை கற்றுக்கொள்ளலாம். நீங்களும் நானும் வரலாற்றினுடைய சாட்சி என்பதால் நம்மிடமிருந்து, நாம் பேசுகிற மொழியிடமிருந்து, இந்த மொழி பேசுகிற இனம் எப்படியெல்லாம் நடத்தப்பட்டது என்ற நம் வரலாற்றிலிருந்தே நாம் ஒரு இந்திய வரலாறை படிக்க தொடங்கலாம். அப்படி அவர்கள் இதையெல்லாம் கடத்துகிற நேரத்தில் இதை மட்டுமல்ல, ஏராளமான குரங்குகளை பிடித்து கொண்டு போய் வித்திருக்கிறாங்க, ஏராளமான மயில்களை பிடித்துட்டு போய் வித்திருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களை வித்திருக்காங்க, யானையை கொண்டு போய் வித்திருக்கிறார்கள். ஒரு யானையை இந்தியாவிலிருந்து கொண்டு போய் போர்த்துகீஸில் வித்த கதையை நாம் எழுதவில்லை, போர்த்துகீஸில் ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளரான ஜோஸ் சரமாகோ என்பவர் எலிபென்ட் ஜேர்னி என்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த நாவல் இந்தியாவிலிருந்து ஒரு யானை எப்படி போர்த்துகலுக்கு விற்கப்பட்டது என்பதை பற்றி. ஒரு யானையை இங்கே இருந்து போர்த்துகீஸ் மன்னருக்காக பரிசாக அனுப்பியிருக்காங்க. நாம இப்பயே தெரியும், ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு யானையை கூட்டிட்டு வரதா இருந்தாலே அந்த யானையை கொண்டு வருவது என்பது பெரிய பணி. இவர்கள் கப்பலில் இந்த யானையை அனுப்பி போர்த்துகீஸுக்கு, அந்த நகரத்துக்கு, போர்த்துகீஸ் நாட்டுக்கு அந்த யானையை அனுப்பி அந்த யானையை வச்சிருக்காங்க. அவர்கள் நாட்டில் யானை கிடையாது, பிரிட்டனில் யானை கிடையாது, அமெரிக்காவில் யானை கிடையாது. நிறைய நாடுகளில் யானையை எப்போது பார்த்தார்கள் என்றால் இப்போதுதான், 200 ஆண்டுகளுக்கு முன்பு, 300 ஆண்டுகளுக்கு முன்பு, 500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் பார்த்தார்கள். ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் யானை என்று ஒரு சொல் வருகிறது. அவர்கள் யானையை பார்த்தவர்கள் இல்லை, பிரிட்டனில் யானை கிடையாது. அப்படி பார்த்தால் இந்த யானை தெரியாத நாடுகளுக்கெல்லாம் இந்தியாவிலிருந்து யானையை பிடிச்சு பரிசா கொடுத்தாங்க, யானையை வித்தார்கள். அந்த போர்த்துகீஸ் நாட்டில் வைக்கப்பட்டிருந்த யானையை என்ன செய்யறதுன்னு அந்த ராஜாக்கு தெரியல. மக்கள் வந்து பார்க்குறாங்க, பிரம்மாண்டமாக ஒன்று இருக்கு. யானையை விற்கும் போது பாருங்கள், இவர்கள் யானையை மட்டும் போனால் யானை கட்டுப்படாது, யானையை யார் அழைத்து செல்வார்களோ அந்த மாவுத்தனையும் சேர்த்து விட்டுட்டாங்க. ஒரு மாவுத்தனும் சேர்ந்து அங்க போகிறான். அந்த ராஜாவினுடைய ஒரு பெரிய யானைக்கான அந்த லாயத்தில் ஒரு யானை நிற்கிறது, யானை பாகன் இருக்கான், அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அந்த ராஜா இந்த யானையை தன்னுடைய மருமகனுக்கு பரிசாக கொடுத்துடலான்னு முடிவு பண்றார். அந்த மருமகன் ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய அவருடைய மருமகன். இவர் இருப்பதோ போர்ச்சுகல். போர்ச்சுகலில் இருந்து ஆஸ்திரியாவுக்கு யானையை எப்படி கொண்டு போக வேண்டும் என்றால் நடந்துதான் அழைத்து செல்ல வேண்டும். இந்த யானையினுடைய நடை பயணத்தை தான் ஜோஸ் சரமாகோ அந்த நாவலாக எழுதியிருக்கிறார். ஒரு இந்திய யானை, ஒரு இந்திய யானை பாகன் போர்த்துகீஸ் நகரத்திலிருந்து, போர்த்துகீஸினுடைய லிஸ்பனிலிருந்து எப்படி புறப்பட்டு அவர்கள் உலகையெல்லாம் சுற்றி ஆஸ்திரியாவுக்கு வரப்போகிறார்கள் தான் அந்த நாவல். அவர்கள் போகிற வழியில் யானையை கூட்டிட்டு போறாங்க. மக்கள் எல்லாம் முதலாக இவ்வளவு பெரிய ஒரு விலங்கை வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த விலங்கு என்ன வினோதமாக இருக்கிறதே, இதனுடைய குரல் வினோதமாக இருக்கே, இதனுடைய உடல் எடை எப்படி இருக்கிறதே என்றெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. இவர்கள் யானையை கூட்டிட்டு போகிற நேரத்தில் ஒரு ஊருக்குள் போகிறார்கள், சின்ன சிறிய ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வந்து இந்த யானையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த யானை ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதா, ஞானஸ்தானம் பண்ணப்படாததா? உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்கும் இந்த ஸ்ரீரங்கத்தில் தான் யானைக்கு என்ன அடையாளம் போடுவது என்று வடகலையா தென்கலையா என்று நீதிமன்றம் வரை ஒரு பிரச்சனை போனது. இந்த பிரச்சனை அங்கேயும் நடந்திருக்கு. அவர் இந்த யானை ஞானஸ்தானம் செய்யப்பட்டது இல்லை என்றால், ஞானஸ்தானம் செய்யப்படாத ஒரு யானையை கிறிஸ்தவர்கள் வசிக்கிற கிராமத்தில் கூட்டி செல்ல அனுமதிக்க மாட்டோம். என்ன செய்யலாம்? ஞானஸ்தானம் நான் பண்ணி வைக்கிறேன். அவரே வருகிறார், இரவோடு இரவாக வந்து யானை இருக்கிற இடத்தில் வந்து யானையின் மீது புனித நீரை தெளிக்கிறார். யானைக்கு யாராவது ஒரு ஆள் இரவுல வந்து தான் மேல தண்ணி தெளிச்சா என்ன செய்யும்? ஓங்கி ஒரு எத்து எத்தும். அவரை ஓங்கி ஒரு மிதி மிதித்தது, பறந்து போய் விழுந்தார். விழுந்த உடனே அவர் என்ன செய்தார் என்றால், நான் அவசரத்தில் கிணற்று தண்ணீரை புனித நீராக எடுத்து வந்து விட்டது யானைக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவர் அந்த கிணற்று நீரை நான் எடுத்து வந்ததை யானை கண்டுபிடித்துத்தான் என்னை உதைத்தது என்று நினைத்தாரே தவிர, யானை இரவில் தொந்தரவு செய்யறோம்னு நினைக்கல அவரு. இன்னொன்று அவர் செய்தார், உதைத்தா உதைக்கட்டுமே. ஆனா இப்ப அந்த யானை கிறிஸ்துவ ஆயிடுச்சா இல்லையா, புனித இடத்தை அடைஞ்சிருச்சா இல்லையா, இனி கொண்டு போப்பா. இந்த யானை பாகனுக்கு புரியவே இல்லை, யானையை ஏன் இப்படி எல்லாம் நடத்துகிறார்கள். அந்த நாவலை எழுதுகிற சரமாக சொல்லுகிறார், யானையை பற்றி அல்ல யாவல், யானையின் வழியாக இந்தியாவில் இருந்து ஒரு உயிர் இன்னொரு தேசத்துக்கு போனால்
அவர்கள் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்படுவார்கள் என்பதற்கு யானை ஒரு அடையாளம் என்று எழுதுகிறார். இது யானைக்கு நடந்ததுதான் வேலைக்காக சென்ற நம் சகோதரனுக்கும் நடந்திருக்கு. அவர்கள் இப்படித்தானே துன்புறுத்தப்பட்டார்கள், இப்படித்தானே வேடிக்கை பொருளாக பார்த்தார்கள். அந்த யானையை பற்றி எழுதும் போது சரமாக சொல்கிறார், ஒரு யானைக்குள் 2 யானை இருக்கிறது. ஒரு யானை நீங்கள் சொல்வதையெல்லாம் கட்டுப்பட்டு தன்னுடைய வலிமையை மறந்து உங்கள் பேச்சிற்கு அடிபணிகிற யானை. இன்னொரு யானை இருக்கிறது, அது நீங்கள் பேசுவதை கேட்காது, உங்கள் செயலை எதற்கும் ஒத்துழைக்காது, தன் நினைவிலேயே வாழுகிற யானை. அந்த யானை மேலோங்கி வந்தால் இந்த யானையாக அது இருக்காது, அது தன் நினைவில் காடுள்ள ஒரு மிருகம் என்று எழுதுகிறார். அப்படின்னா என்ன தெரிகிறதுனா, எல்லா மனிதர்களுக்குள்ளாடியும் 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் நீங்கள் சொல்லுகிற வேலையை கேட்டு நீங்கள் சொல்லுகிறபடி செய்கிற மனிதர், அவரேதான் நாளை உங்களை எதிர்க்கப் போகிறாரே தவிர வேறு ஒருவர்லாம் வந்துட மாட்டார். அவர் இப்போது ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு அந்த பணிகளை செய்கிறார். இப்படிதான் அந்த யானையை கூட்டிட்டு போறாங்க. தேசத்தை கடந்து அவர்கள் ஸ்பெயின் நாட்டுக்குள்ள போறாங்க. இப்போ அந்த நாட்டிற்குள்ள நுழையும் போது அந்த பாகனை விட்டு விடுவார்களா, பாகனையும் அடுத்த நாட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களான்னு தெரியல. பாகனுக்கு என்ன வருத்தம் என்றால், இவ்வளவு நாட்களாக பழகிய யானையை விட்டு விட்டு நான் எங்க போறது, என்னையும் கூட போயிருங்கன்னு கேட்டா கேட்க முடியாது. ஏன்னா மன்னர்களுடைய உத்தரவிற்கு பணியாளர்கள் கேட்க முடியாது. இவனையும் சேர்த்து அனுப்புறாங்க. அந்த நாட்டுக்குள்ள போறாங்க. மன்னரே எதிர்கொண்டு யானையை அழைக்கிறார். ஊர் ஊராக அழைச்சிட்டு போறாங்க. இப்போ அந்த மன்னருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, நான் முன்னாடி போகணுமா யானை முன்னாடி போகணுமா? எல்லாரும் சொல்றாங்க யானை தாங்க முன்னாடி போகணும், நீங்க பின்னாடி தான் வரணும், ஏன்னா நீங்க ராஜா. அப்போ சொல்ல, ஒரு சாதாரண யானைக்கு பின்னாடியா அரசன் வருவான்? சரி, நான் முன்னாடி போறேன், நீங்க முன்னாடி போனீங்க அப்படின்னீங்கன்னா யானை பின்னாடி வரும்போது என்ன இருக்கும்னா, ஒவ்வொரு இடத்துலையும் மன்னருக்கு வரவேற்பு கொடுக்குற நேரம் எல்லாம் யானை சும்மாதானங்க இருக்கும். அப்படி இருக்கட்டும்ங்கிறார். நடந்து போய்கொண்டே இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், யானையை ஓய்வெடுக்க அனுமதிக்க கூடாது, நான் செல்லுகிற நேரத்தில் எல்லாம் யானையும் கூடயே வந்துட்டே இருக்கணுங்கிறார். பாகன் சொல்லுகிறான், மதிய நேரத்தில் யானை ஓய்வெடுப்பது வழக்கம் என்று. அவர் சொல்லுகிறார், மன்னரான நான் சொல்லுகிற நேரம்தான் யானை ஓய்வெடுக்கணுமே தவிர யானை விரும்புகிற நேரத்தில் நான் அதை அனுமதிக்க மாட்டேன். அந்த பாகன் சொல்லுகிறான், யானையிடம் இருந்து குடிநீரை பறிப்பதை விட அதன் ஓய்வை பறிப்பது மோசமான செயல், அது எதிராக நடக்கும், அனுமதியுங்கள். ராஜா சொல்றாரு, என்ன வேணாலும் செய்யலாம். இப்ப பாகனுக்கு ஒரு வேண்டுகோளாக ஒன்றை சொல்லுகிறான், அது இந்திய யானை, அதற்கு இந்தியாவில் இப்படி பழகி இருக்கிறோம், அதற்காக அனுமதியுங்கள் என்கிறார். அவர் சொல்லுகிறார், இது இந்தியா அல்ல, என் தேசம், என் தேசத்தில் உங்கள் தேசத்தினுடைய பழக்கத்திற்கு இடம் இல்லை. அவன் அப்போது ஒரு அழகான வரியை சரமாக எழுதியிருக்கிறார், எங்கெல்லாம் இந்திய யானை இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்தியாவும் இருக்கிறது, இது இந்தியாவின் அடையாளம் தான், நான் ஒரு இந்தியன் தான். அந்த யானையை கூட்டிக் கொண்டே போறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு கப்பல்ல கொண்டு போய் ஆல்ப்ஸ் பனி பிரதேசத்தில் நடக்க வைக்கிறார்கள். வாழ்க்கை முழுக்க பனியை பார்த்திராத, பனியை தாங்க முடியாத ஒரு யானை முழங்கால் அளவு பனியில் இப்படி ஊர் ஊராக நடந்தால் என்ன நடக்கும்? கிட்டத்தட்ட குற்றுயிரும் குலையுருமாக அந்த யானையை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனால் ஒரு பெரிய தேவாலயத்தின் முன்னாடி யானையை நிறுத்தினால் அந்த யானையை அந்த தேவாலயத்திலிருந்து சொல்றாங்க, இந்த யானை ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டணும், தேவாலயத்தின் கதவு திறக்கும் போது யானை மண்டியிட்டு வணங்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க. பாகன் சொல்லுகிறான், யானை மிக மோசமாகிவிட்டது, அது மண்டியிடாது, அப்படி மண்டியிட்டு செல்வதற்கு அதுக்கு பழக்கப்படுத்தல. அவர் சொல்லுகிறார், அதிகாரம் விரும்பினால் யாரையும் எப்போதையும் மண்டியிட செய்ய முடியும், இது என்ன ஒரு சாதாரண யானை தானே, மன்னர் சொல்றேன் மண்டியிட வையின். இவன் அந்த யானைக்கு மண்டியிடுவதற்காக பயிற்சிகள் கொடுத்தால் அது கேட்க மாட்டேங்குது. ஆனால் வழியே இல்லை, மண்டியிடாவிட்டால் அதன் உயிர் போய்விடும், தனக்கும் உயிர் போய்விடும். யானையிடம் சொல்கிறான், நீ மண்டியிட்டுத்தான் ஆகணும், நெருக்கடி என்பது எல்லா உயிர்களையும் மண்டியிடத்தான் செய்யும். அந்த யானை போகிறது. தேவாலயத்தின் கதவு திறக்கும் போது 2 கால்களாலும் மண்டியிட்டு குரல் எழுப்பி தும்பிக்கையை வாழ்த்து தெரிவிக்கிறது. அந்த தேவாலயம் சொல்கிறது, மாபெரும் அற்புதம் நடந்து விட்டது, ஒரு யானையே கடவுளிடம் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்கிறது, பாருங்கள் இந்த கடவுள் உண்டாக்கிய யானையை என்று கடவுளுக்கு பணிந்த யானையாக அதை மாத்திட்டாங்க. அந்த யானை போய்கொண்டே இருக்கும்போது ஒரு ஊர்ல ஒருத்தன் சொல்றான், யானையே கடவுள் தான், அதனால் இந்த யானை கடவுள் வடிவானவர் கும்பிடுங்கிறாங்க.
எல்லா வினோதங்களும் நடந்து யானை தன்னுடைய ஆஸ்திரியாவுக்கு போய் சேர்ந்தா யாருமே கவனிக்காமல், எந்த பயன்பாட்டுக்கும் உதவாமல் ஒரு ஒரு யானை கொட்டடத்தில் இருந்து அது உயிர் துறந்து ஒண்ணுமில்லாம போய், அப்போ கூட அதை அவங்க விடலை. யானையினுடைய கால்களை வெட்டி பாடம் செய்து வச்சுட்டாங்க. யானையின் தோலை விரித்து அதை ஒரு பெரிய தரைக்கம்பளமாக மாத்திட்டாங்க. அந்த யானை பாகனை அழைத்து யானையே இறந்து போயிடுச்சே போப்பா அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அந்த கதையை அவர் போர்த்துகீச மொழியில் எழுதியிருக்கிறார். அதற்காகத்தான் அவருக்கு நோபல் பரிசே வழங்கப்பட்டிருக்கிறது. உலகினுடைய மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் இந்தியாவில் இருந்து போன ஒரு யானையின் கதையைத்தான் எழுதுகிறார். இது யானையின் கதை அல்ல நண்பர்களே, காலனிய ஆட்சியினுடைய கதை. காலனிய ஆட்சி நம்மை என்னெல்லாம் செய்தது என்பதனுடைய கதை. இன்னும் சொல்ல போனால் ஒரு காலனிய ஆட்சியின் போது மனிதர்கள் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் இந்த காலனியத்தால் அதனுடைய தீமைகளை, அதனுடைய நெருக்கடிகளை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதனுடைய கதை. இப்படி பார்த்தால் மனிதன் அல்ல, எல்லோரும் காலனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மௌனத்தை தான் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கட்டுரையாளர்கள், பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் விடை தர முயற்சிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மைகளை உங்களிடம் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் இதை தெரிந்து கொண்டால் உங்கள் தலைமுறை தெரிந்து கொள்ளும்ங்கிறாங்க. எங்கோ போன சரமாகோவினுடைய பயணத்தை சொல்லும் போது உங்களுக்கு தோன்றும், தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடக்கலையா, தமிழர்களுக்கு இதெல்லாம் இல்லையா, நீங்கள் ஏன் என்னைக்கோ நடந்த எங்கேயோ ஒரு போர்த்துகீசிய எழுத்தாளர் சொன்னதை சொல்றீங்களேங்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே அப்படி நடந்தது நண்பர்களே. என்ன அப்படின்னா, சாமிநாத சர்மா என்று ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர் இருக்கிறார். அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், எனது பர்மிய வழிநடை பயணம். ரங்கூன்ல இருந்து நடையா நடந்து நம்ம ஊருக்கு பர்மா மக்கள் அகதிகளாக வந்தார்னு சொல்றோம் இல்லையா, வந்த கதையை எழுதியதுதான் அந்த புத்தகம். ஒரு சின்ன நூல் இணையத்தில் கூட கிடைக்கும், புத்தக கண்காட்சியில் கூட கிடைக்கும். நீங்க அந்த சாமிநாத சர்மாவினுடைய பயணத்தை படித்தீர்கள் என்றால், தமிழ் இனம் பிழைப்பிற்காக எங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் அவதிப்பட்டது, இந்த யுத்த காலத்தில் எப்படியெல்லாம் அவன் குண்டு போட்டுருவான், உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லி எல்லா பொருட்களையும் விட்டு பிள்ளை குட்டிகளோட நடந்தே வந்தாங்க. பிப்ரவரி மாதம் நடக்க தொடங்கி மே மாதம் வந்திருக்கிறாங்க. இவ்வளவு காலமும் காட்டு வழியாக நடந்து கஷ்டப்பட்டு வந்த பயணத்தை அவர் எழுதுகிறார். ஆனால் இது போன்ற ஒரு நூல்கள் எல்லாம் பெருவாரியாக படிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு, சாமிநாத சர்மானா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கணும் தானே. ஆனால் இல்லை. அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்னா, அந்த காலத்துல எல்லாம் பர்மா ரெஃப்யூஜி அப்படின்னா ஒரு கடை ஒதுக்கி கொடுப்பாங்க. அதிகபட்சம் போனால் அவர்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுப்பாங்க. நீங்கள் பராசக்தி படம் பார்த்திருந்தால் தெரியும், அவர்கள் பர்மாவிலிருந்து தான் வருவார்கள் பிழைப்பதற்காக. இப்போது நான் என் உரையின் தொடக்கத்திற்கே வருகிறேன். இந்த பர்மாவிற்கு அவர்கள் ஏன் போனார்கள்? நான் சொன்னேன் இல்லையா, பஞ்சகாலம். அந்த பஞ்சம் வந்த பிறகு நம் மக்கள் முடிவு செய்தார்கள், எங்கே 3 வேளை உணவு கிடைக்கிறதோ அந்த நாட்டுக்கு போய்விடலாம் என்று பர்மாவுக்கு போனாங்க, பிஜி தீவுக்கு போனாங்க, மலேயாவுக்கு போனாங்க, வேறு வேறு தேசங்களுக்கெல்லாம் தமிழர்கள் பணிக்காக போனதனுடைய வரலாறு என்பதே இந்த பஞ்சம் உருவாக்கிய பாடம்தான். அந்த போன இடத்தில் அவர்கள் பட்ட துன்பங்கள், அவர்கள் அடைந்த துயரங்கள், அவர்களுக்கு நேர்ந்த விஷயமெல்லாம் எந்த வரலாற்று நூலும் இல்லை. என்ன செய்தார்கள்? ரயில் பாதை அமைத்திருக்கிறார்கள், சிறு வணிகம் செய்திருக்கிறார்கள். இன்று உலகம் முழுக்க தமிழர்களுக்கான அடையாளம் இருந்தால் வரலாற்றில் தமிழர்களுடைய பங்களிப்பு இல்லவே. தமிழகத்தை களப்பிற மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். யார் களப்பிரர்கள் நமக்கு தெரியவே செய்யாது. களப்பிரர்கள் காலத்தில் தான் 15 கீழ்கிழக்கு நூல்கள் வந்திருக்கிறது. திருக்குறள் உள்ளிட்ட நூல்கள் எழுதப்பட்டது, தெரியவே தெரியாது. என்றால் வரலாறு இன்னும் முழுமையாக எழுதப்படவில்லை. எழுதப்பட்டிருப்பதெல்லாம் ஆட்சியாளர்களால் அவர்களுடைய வசதி கருதி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பிரிட்டிஷ்காரர்களுடைய வரலாறு. இப்போதுதான் 25 ஆண்டுகளுக்குள் 30 ஆண்டுகளுக்குள் இந்தியர்கள் வரலாற்றை எழுத தொடங்குகிறோம், வரலாற்று உண்மைகளை பேச தொடங்குகிறோம், வரலாற்றிலிருந்து பாடம் கற்க தொடங்குகிறோம். ஆனால் இவ்வளவுக்கு அப்புறமும் இன்றும் நாம் உப்பை இழந்து விட்டோம். இன்றைக்கும் உப்பு நம்ம கையில் இல்லை, யார் கையிலோ போய்விட்டது. இன்றைக்கும் பருத்தி நம் கையில் இல்லை. என்றால் காலனியம் என்பது தொடரும் ஒரு விஷயமாக இருந்துட்டே இருக்கு. வரலாறு ஒன்றை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு காலனியத்தில் இருந்து விடுபட்டு இன்னொரு காலனியத்திற்குள் போய்விட்டீர்கள். இந்த காலனியம் என்பது ஒரு பிரிட்டிஷனுடைய கம்பெனி அல்ல. எந்த தேசத்தில் இருந்தும் உங்கள் பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தை அவங்க எடுத்துட முடியும், உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும். வரலாற்றிலிருந்து நாம் பாடம் கற்க தொடங்கினால், வரலாறு காட்டுகிற இந்த உண்மைகளை நாம் மறந்துவிட்டால் நாம் என்ன செய்வோம் என்றால், தேச அளவில் நாம் ஒரு சுதந்திர தேசமாக, ஜனநாயக தேசமாக இருப்போம்.
ஆனால் மன அளவில் நாம் அடிமைகளாகத்தான் இருப்போம். அதனால் தான் இன்றும் கூட ஒரு பொது வெளியில் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை பார்த்தால் தமிழில் பேசிக்கொள்ள கூச்சமாக இருக்கிறது. உலகில் எங்கேயும் நான் இப்படி பார்க்கவே இல்லை. 2 சீனர்கள் சந்தித்தால் சீன மொழியில் பேசிக் கொள்கிறார்கள். எந்த தேசத்தவரையை பார்த்தாலும் தாய் மொழியில் தான் பேசுகிறார்கள். அவர்கள் விலகி சென்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் மொழி நம்மை ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு அதுதான் அவர்கள் விரும்பினார்கள். விரும்பி செல்லும் போதும் ஒரே ஒன்றை சொல்லி உரையை முடிக்கிறேன். விரும்பி சென்றது எளிதாக செல்லவே இல்லை. அவர்கள் இந்தியாவை 2 துண்டாக்கி சென்று விட்டார்கள். அந்த வடு காயம் இன்றும் ஆறாமல் இருக்கிறது. இந்தியாவை 2ஆக பிரித்தாரே இல்லையா? அந்த பிரிக்கிற பணியை யார் கையில் ஒப்படைத்தார்கள் என்றால் சிரில் ரெட்கிளிஃப் என்று சொல்லப்படக்கூடிய பிரிட்டனுடைய ஒரு வழக்கறிஞர் கையில் தான் ஒப்படைத்தார்கள். அவர்தான் அந்த கமிஷனுடைய தலைவராக இருந்தார். அவர் ஒரு முறை கூட இந்தியாவிற்கு தன் வாழ்நாளில் வந்தவரே கிடையாது. இந்தியாவையே தெரியாத ஒருவர், இந்தியாவினுடைய நிலப்பரப்பவே தெரியாத ஒருவரை அழைத்து வந்து இந்தியாவை 2 துண்டாக்குங்கள் என்ற பொறுப்பை அவருக்கு ஒப்படைத்தார்கள். அதுவும் எவ்வளவு நாள்ல? 5 வாரத்துல. உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பத்தில் பாகம் பிரிப்பது என்றாலேயே அந்த குடும்பத்தை தெரிஞ்ச பொதுவான மனுஷங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வைத்து டம்ளர் பாத்திரங்களிலிருந்து நகை நட்டு வரை எல்லாவற்றையும் பட்டியல் எடுத்து எது யாருக்கு சொந்தம் என்று கேட்டு மனக்குறை இல்லாமல் பிரித்து தர வேண்டும் என்று கிராமவாசி கூட தெரியும். ஆனால் ஒரு தேசத்தை பிரிக்க முற்பட்டவர்கள் இந்தியாவை பார்க்கவே இல்லை. 35,000 ரூபாய் அவர் அதுக்காக ஊதியம் வாங்கியிருக்கிறார். 5 வாரங்களில் ஒரு இந்தியாவை 2 துண்டாக சிரில் ரெட்கிளிஃப் துண்டு செய்துட்டார். அவர் ஒரு முழு இந்தியாவை பார்க்காமலே எப்படி வந்தார்? முதல்ல ஒரு தேசம், அந்த தேசத்தை 2 துண்டாக்குவதற்கு ஏன் அந்த தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதனையே தேர்வு செய்யலை? எங்கேயோ இருந்த ஒருத்தரை கூட்டம் வந்தாங்களே. அந்த ரெட்கிளிஃப் கிழித்த கோடு தான் இன்றும் இந்திய பாகிஸ்தான் எல்லையாக இருக்கு. அதுக்கு பேர் ரெட்கிளிஃப் லைன் தான். அந்த பாகிஸ்தான் இந்தியா 2ஆக பிரிக்கப்பட்ட இந்த குழுவில் லீக்ல இருந்து இருந்தாங்க, காங்கிரஸ்ல இருந்து உறுப்பினர்கள் இருந்தார்கள், பொது உறுப்பினர்கள் இருந்தார்கள். அவர்கள் எவ்வளவோ வாதிட்டார்கள். எல்லோரும் சட்டம் படித்தவர்கள். இப்படியெல்லாம் இந்தியாவை பிரிப்பதால் வரக்கூடிய ஆபத்துக்களை சொன்னார்கள். கேட்கவே இல்லை, பிரிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரிந்தது என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன் பின்னால் நடந்தது இந்திய சரித்திரம் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு துயர வரலாறு. 20 லட்சம் பேர் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக இடம்பெயர்ந்தார்கள். வன்முறை கலவரம் வெடித்தது. இந்த வன்முறை கலவரத்தில் 2 பக்கமும், இந்திய பக்கமும் சரி பாகிஸ்தான் பக்கமும் சரி, அதிகம் பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? பெண்கள். இந்தியா இது போல வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கர்ப்பமான பெண்களுக்கான மாஸ் அபார்ஷன் கேம்ப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே நாளில் பெரும் கருக்கலைப்பு செய்த சம்பவத்தை இந்தியாவில் நிறைவேற்றியது. அத்தனை 1000 பெண்கள் வன்முணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இதில் மத கலவரம் வெடித்து ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை கொன்று கிழித்து அந்த உடலை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்காங்க. குருதி கரைபடிந்த வரலாறு இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த அந்த பார்ட்டிஷன் சொல்லப்படக்கூடிய பிரிவினையினுடைய கதை மிக 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 துயரமான ஒரு கதை. அந்த வரலாற்றை செய்தவர்கள், தவறை செய்தவர்கள் மீது மக்கள் கோபம் கொண்டு யாரெல்லாம் அந்த கமிட்டியில உறுப்பினராக இருக்காங்களோ, உங்களால தானப்பா இப்படியெல்லாம் ஆச்சுன்னா அவர்களை தேடி கொல்லும் அளவு ஆவேசமாக ஓடினார்கள். 2 உறுப்பினர்களை கொன்றே விட்டார்கள். ஆனால் இந்த பிரிவினைக்கு காரணமாக இருந்த ரெட்கிளிஃப் என்ன செய்தார் என்றால், விமானத்தில் லண்டனுக்கு பறந்து போய் லண்டனில் இருக்கக்கூடிய மிக உயரிய நைட் விருதை வாங்கி கொண்டு வாழ்நாள் முழுக்க பாதுகாப்பாக இந்தியாவை நான் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டேன் என்று சந்தோஷமாக இருந்தார். ஒரு இந்தியர் கூட இதற்கெல்லாம் காரணமாக இருந்தாயே, எங்கள் வீட்டில் எங்கள் சகோதரன் தாய் தந்தையரனுடைய உயிரை பறிப்பதற்கு நீதானே காகிதமான இருந்தாய் என்று ரெட்கிளிஃபுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட ஏந்தவில்லை நண்பர்களே. அவர் மீது ஒரு கொலை முயற்சியும் நடக்கவே இல்லை. வாழ்நாளெல்லாம் நிம்மதியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? இந்தியாவை சேர்ந்த சீக்கிய மக்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சொந்த கிராமங்கள் எல்லாம் வேறு பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. எங்கேயுமே பார்க்காமல் நிலத்தை பிரித்தார்கள் என்பது என்னால் எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு கொடுக்கணுங்கிற முறையே இல்லை. அப்படி என்றால் அவர்கள் அன்று முடிவு செய்தார்கள், இவ்வளவு பெரிய துயரம் நமக்கு நடப்பதற்கு காரணம் என்ன என்றால் இந்த பிரிட்டிஷ்காரர்கள், அவர்கள் செய்த காலனி ஆட்சி. அதனால் நாம் என்றைக்கும் எப்போதும் இந்திய இராணுவத்தில் பணியாற்றி இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அரணாக விளங்குவோம் என்று சீக்கியர்கள் முன் வந்தார்கள். இன்று வரை சீக்கியர்கள் இந்திய இராணுவத்தில் ஒரு மிக முக்கிய பங்கை வகிக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு இழப்பு அதிகம்.
இன்று கூட அவர்களுடைய புனித தலங்கள் நிறைய பாகிஸ்தான்ல இருக்கு. அங்கேதான் அவர்கள் புனித தலத்தை பார்க்க போக வேண்டும். இதுதான் நண்பர்களே இந்தியா பிரிந்த கதை. இந்த பிரிவினையைத்தான் காந்தி வேண்டாம் என்றார். ஒரே இந்தியாவாக இருங்கள், நாம் சகோதரர்களாக இருப்போம் என்று காந்தி சொன்னதன் காரணம் இவ்வளவு பெரிய ஒரு ரத்த ஆறு ஓடிதான் நாம் சுதந்திரம் அடைய வேண்டுமா என்ன? இந்த ரத்த ஆறு ஓடாமல் தடுக்க முடியாதா என்றுதான் அவர் போராடினார். அதனால் தான் சுதந்திரம் கிடைத்த நாளில் அவர் அந்த வெற்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. அவர் எங்கோ கல்கத்தாவில் இருந்தார். எங்கோ எப்போதும் போல இந்த மத வேற்றுமைகளை தடுத்து மக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான சமாதான ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருந்தார். அவரிடம் போய் சொன்னார்கள், நேரு விரும்புகிறார், நீங்கள் நிச்சயம் நீங்கள் விரும்பிய கனவு இல்லையா, அந்த கனவு நிறைவேறுகிற நாளில் நீங்கள் எங்களோடு அந்த கோட்டையில் இருக்க வேண்டாமா என்ற போது அவர் சொன்னார், நான் விரும்பிய சுதந்திரம் இல்லை, அது இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு நான் கொடுப்பதற்கு என்னவே இல்லை, இவ்வளவு உயிர்களை பலி கொடுத்து விட்டோம், போதும், இது அதிகாரம்தான் கைமாறி இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு மகிழ்ச்சி, நாம் விரும்பியது போல இந்தியாவை உருவாக்கலாம் தானே என்று. அப்படி ஒரு இந்தியாவை, வெறும் கலையமாக கொடுத்து போன இந்தியாவை நேரு உருவாக்கினார். நண்பர்களே, நேருக்கு பின்னாலான இந்தியா இன்று இவ்வளவு பெரிய சுதந்திர நாடாக வளர்ந்திருக்கிறது என்றால், ஜனநாயக நாடாக இருக்கிறது என்றால், இதில் ஒரு மாபெரும் வளர்ச்சிக்கு அவர்கள் எல்லாம் காரணமாக இருந்தார்கள். ஆனால் அந்த வரலாறை நாம் மறந்துவிட்டு எளிதாக அவர்களை தூற்றுகிறோம். காந்தியின் மீது விமர்சனம் வைக்கிறோம், எதுவுமே மறுக்க வேண்டியதல்ல, வைக்கலாம். ஆனால் அவர்கள் பங்களிப்பை நாம் ஒத்துக்கொண்டு அவர்களுக்கு நிகராக யாராவது செய்திருக்கிறார்களா என்று பார்த்து பெருமை இருக்கலாம். நான் அந்த வகையில் எப்போதும் சொல்லுவேன், காந்தி இந்தியாவினுடைய ஒப்பற்ற தலைவர். இந்த நகரத்தை சொல்லி என் உரையை முடிக்கிறேன். காந்தி கடைசியாக இந்த நகரத்துக்கு வந்தபோது 46-இல் 2 லட்சம் பேர் இந்த நகரத்தில் காந்தியை காப்பதற்காக நின்றிருக்கிறார்கள் என்றால் காந்தி மீது எவ்வளவு பற்றுடையவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னொரு சிறப்பும் இந்த நகரத்துக்கு இருக்கிறது. இந்த நகரத்தில் தான் பெண்களுக்கு என்று ஒரு மாத இதழை தொடங்கி நடத்தி இருக்கிறார்கள். பெண்களுக்காகவே ஒரு பத்திரிகை நடத்தணுங்கிற பண்பு இந்த நகரத்துக்கு இருந்திருக்கு. காந்தி வந்திருக்கிறார், காந்தியம் தலை தூக்கி இருக்கிறது என்று என் உரையினுடைய தொடக்கத்தையே சொல்கிறேன். இந்த நகரமும் ஒரு வரலாற்று சாட்சியம். இங்கே வரலாற்று மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த வரலாறு உங்கள் வீதியில் இருக்கிறது, உங்கள் நூலில் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களுக்குள்ளாடியும் இந்த வரலாறு தான் இருக்கிறது. இந்த மௌனத்தை இந்த சிறிய இடைவேளையில் என்னால் முடிந்தவரை நான் சில சொற்களை கொண்டு வெளிச்சமிட்டு காட்டியிருக்கிறேன். நன்றி என்பர்களே, வணக்கம்.